भगवन्नाम साम्राज्यलक्ष्मी सर्वस्व विग्रहम् श्रीमद्बोधेन्द्र योगीन्द्र देशिकेन्द्रमुपास्महे। पूर्ण प्रेम रसस्वरूपममलं माधुर्यमुद्यक्षणं भक्तानां हृदयंगमं निजजनान् प्रह्लादयन्तं प्रियाने अव्याजस्मितलेशसुन्दरमुखेनाकर्षयन्तं स्वकान् यस्माकं कुलदैवतं स्मरमणः श्रीमाधुरीजीवनम्। श्रीमत्प्रेमिकपादाब्जं भावयन्तं सदा हृदि श्रीमद्वेङ्कटकृष्णाख्यं श्रीहरिं सद्गुरुं भजे। प्रेमवात्सल्यभावेन भक्तानुग्रहकातरं ब्रह्मादिभिः सेव्यमानं भक्तकोलाहलं भजे। कृष्णप्राणप्रियतमां कृष्णप्रेमस्वरूपिणीं कृष्णाभिन्नरसां देवीं राधिकां प्रणमाम्यहम्। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपमतितीर्षतां तमोऽन्धम् संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। नामकीर्तनमात्रेण सुप्रसन्नं कृपानिधिं भक्तकोलाहलं वन्दे भक्ताभीष्टफलप्रदम्। सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनम्। நாம் செய்யக்கூடிய எல்லா சாதனைகளும் மனசு அடக்கிறதுக்காகத்தான் என்று பாகவதன் சொல்றான். யோகம் அப்படின்னு செஞ்சாலும் கூட யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணாத்தியான சமாதியை தவிர மற்ற எல்லாருமே மனோ நிகிரகத்துக்காகத்தான். அந்தரிந்திரியம் கர்மேந்திரியங்களை அடக்கிறது, புலன்கள் அடக்கிறது. சமம் தமம் இப்படியெல்லாம் பல விஷயங்கள் சாஸ்திரங்களில் சொல்கிறார். சமதமாதி ஷட்க சம்பத்தி அப்படின்னு விவேக சூடாமணி அப்படிங்கிற கிரந்தத்தில் ஸ்ரீ ஆச்சாரியால் சொல்லும் பொழுது சாதன சதுஷ்டய சம்பன்னவானா இருக்கக்கூடியவனுக்கு தான் வேதாந்தத்தில் அதிகாரம் அப்படின்னு சாஸ்திரத்தில் நிர்ணயம் பண்ணியிருக்கிற. அதிகாரி உண்டு இல்லையோ, சாஸ்திரம் படிக்கும் பொழுது இந்த சாஸ்திரத்துக்கு இவர் தான் அதிகாரி அப்படின்னு அதிகாரி நிர்ணயம் பண்ணும் பொழுது வேதாந்த விசாரத்துக்கு அவன் அதிகாரி அப்படிங்கும் பொழுது சாதன சதுஷ்டய சம்பன்னவான் அப்படி. சாதன சதுஷ்டயம் அப்படிங்கும் பொழுதே சமதமாதி ஷட்க சம்பத்தி இஹாமுத்திர பலபோக விராகா முமுக்ஷுத்வம் என்றெல்லாம் சொல்கிறார். சமம் தமம் திதிக்ஷா இந்த மாதிரி பல விஷயங்கள் 6 விஷயங்களை சொல்லி அந்த சம்பத்து இருக்க
இந்திரியங்களை அடக்கியிருக்கணும். பிரதானமாக புலன்களை அடக்கணும். புலன்கள் நம் இஷ்டத்துக்கு போகணுமே தவிர புலன்கள் இஷ்டத்துக்கு நாம் போகக்கூடாது. அதெல்லாம் யோகத்திலையும் உண்டு, யோக விஷயத்திலையும் இதெல்லாம் உண்டு. யமமே பஞ்சவிதமாக இருக்கு, நியமமே 3-4 விதமாக இருக்கு, பிராணாயாமமே 3 விதமாக இருக்கு, பூரகம் கும்பகம் ரேச்சகம் இப்படிலாம் சொல்றா இல்லையா? பிராணாயாமத்திலேயே அந்த பூரகும்பக ரேச்சகத்திலேயே பல விதம் தர்மசாஸ்திரங்களே சொல்லியிருக்கா. நித்திய அனுஷ்டானத்திலேயே நம்ம செய்கிற பிராணாயாமத்துக்கே பல பேதங்கள். ஆச்சாரியத்துக்காரர் ஒரு மாதிரி சொல்றார், தர்ம சிந்துக்காரர் ஒரு மாதிரி சொல்றார், நிர்ணய சிந்துக்காரர் ஒரு மாதிரி சொல்றார். எல்லா பேதங்களும் எதற்காக? என்ன? சர்வே மனோ நிகிரக லக்ஷணாந்தாக பரோகி யோகோ மனச சமாதி. யோகத்தில் உயர்ந்த யோகம்ன்றது சமாதி தான், அதில் சந்தேகமே இல்லை. பிரம்ம ஐக்கியம், ஜீவ பிரம்ம ஐக்கியம் அப்படிங்கிறது தான் சத்தியம். இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம் அப்படிங்கிறதுல மதஸ்தாலுக்கு சில பேதங்கள் இருந்த போதிலும் கூட ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை ஒற்றுக்கொள்கிறார்கள். மோட்சங்கிறத ஒத்துப்பா, பகவானோட ஐக்கியமாறுது அப்படின்னு சில சித்தாந்திகள் அவளுடைய அபிப்பிராயம். என்ன இப்படி இருந்தாலும் இந்த சித்தாந்தத்துக்கு வந்துதான் ஆடும். ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை ஒத்துண்டு தான் ஆடும். அது பெருமாள்கிட்ட போய் அவன் பக்தனாகவே ஐக்கியமாயிடுறான், சரணத்திலேயே ஐக்கியமாயிடுறான், இல்லை பெருமாளாவே போயிடுறான் அப்படிங்கிறதெல்லாம் சித்தாந்த வேதம் இருக்கே தவிர பெருமாள்கிட்ட போறது அப்படிங்கிறத எல்லா சித்தாந்திகளும் ஒத்துக்கிறான். அதை பெருமாள் அப்படின்னு விசிஷ்டாத்வைதிகளோ வைதிகளோ சொல்லுவா, அத்வைதிகள் அதை பிரம்மம்பா. அது பிரம்மமா இருக்கட்டும் பெருமாளா இருக்கட்டும், அதுல நமக்கு விப்ரதிபத்தி இல்லை, விரோதம் இல்லை. ஜீவ பிரம்ம ஐக்கியம் அப்படிங்கிறத ஏதோ பிராணம் போனதுக்கு அப்புறம்தான் அப்படின்னு இல்லாம ஒரு ஒற்றுமையை நான் சொல்றேன். பிராணம் போனதுக்கு அப்புறம்தான் எப்படி சொர்க்க நரகத்துக்கெல்லாம் போறா அப்படின்னு சொல்றோமோ அத மாதிரி தான் இல்லாம இந்த சரீரத்திலேயே இகலோகத்திலேயே அந்த நிலையை அடைய முடியும். அவளுக்கு தான் ஜீவன் முக்தான்னு பேர். நிச்சலகத்தை ஜீவன் முக்திங்கிறாங்க. சத்சங்கத்தை நிசங்கத்துவம், நிசங்கத்தை நிர்மோகத்துவம், நிர்மோகத்தை நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவ ஜீவன் முக்தி அப்படி. இது ஆச்சாரியால் சொல்றது அபிப்பிராயம் என்னன்னு கேட்டேன்னா, இந்த இக சரீரத்தை விட்டுட்டு அப்புறம் போறதுங்கிறது கிடையாது. அது நேற்றுக்கே சொன்னேன் இல்லையா? ரொம்ப ஆச்சரியம். வேதாந்தங்கிறது ரொம்ப ப்ராக்டிக்கல், ரொம்ப லாஜிக்கலாகவும் இருக்கும், ப்ராக்டிக்கலாகவும் இருக்கும். நம்மளால முடியுங்கிற எண்ணம் நமக்கு நிச்சயம் ஏற்படும். முடியாத விஷயம், இந்திரனா நீ ஆனாதான் உனக்கு மோட்சன்ட்டான்னு வச்சுக்கோங்களேன். என்னைக்கு இந்திரனா இருக்கு, பிரம்மாவானாதான் மோட்சம் அப்படின்னு விட்டாருன்னு வச்சுக்கோங்க. என்னைக்கு பிரம்மாவா இருக்கு, பகுபரி பரிசிரமம். வாஸ்தவமா இந்த ஞானம்ங்கிறது பரிசிரமப்பட்டு அடைய வேண்டிய விஷயம் மாதிரி தோன்றதே தவிர பரிசிரமே இல்லை. ஏன்னா நம்மளை காட்டிலும் தனி வஸ்துவா இருந்தாதானே நீ அதை பரிசிரமப்பட்டு அடையணும். ரத்னம் வைரம் வைடூரியம் அப்படின்னா நீ அது சம்பாதனம் பண்ணணும். ஞானம்ங்கிறது தன்னை காட்டிலும் தனியான ஒரு வஸ்துவா இல்லாம தான் தான் சொரூபமாகவே இருக்கிறதுனால அதை தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் நம்மளுடைய காரியமே, நம்ம செய்ய வேண்டியதே தவிர. ஏன்னா அனாதி ஜென்மமா தெரிஞ்சுக்காம இருந்துட்டோம், தான் யார் அப்படிங்கிற சொரூபத்தை தெரிஞ்சுக்காம இருந்துட்டோம். அப்படிங்கிறதுனால புனரபி மரணம், புனரபி ஜனனம், புனரபி ஜனனி ஜடரே சயனம் அப்படின்னு நமக்கு இந்த சுழற்சியில மாட்டின்னு இருக்கோமே தவிர அதுக்கு வழி இருக்கு. அந்த ஞானத்தை நீ அடைஞ்சுட்ட அப்படின்னு சொன்னா அப்ப என்னன்னா, சரீரம் பாட்டுக்கு சரீரம் இருக்கும், ஞானிகள் பாட்டுக்கு ஞானியா இருப்பாங்க. அதுதான் எத்தனை மகான்கள். இது சாஸ்திரத்தில் இருக்கிற விஷயத்தை அப்படியே நாம் பிரவச்சன சமயங்கள்ல அனுபவிக்கிறோமே தவிர இந்த அனுபூதியில இருந்த மகான்கள் தானா பேர் நமக்கு தெரியாது. அந்த மகான்களையே நம்ம ஸ்மரிச்சுக்கணும் அப்படின்னா நமக்கு அவள் தானே வழிகாட்டிகள். அத்தகைய சமாதி ஸ்திதியில் இருந்தவாதான் பரமஹம்சர் ராமகிருஷ்ண பரமஹம்சரா இருக்கட்டும். ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சரித்திரத்தில் அவர் செய்யாத உபாசனை இல்லை அப்படின்னு சொல்லுவார். எல்லா உபாசனையும் பண்ணி பார்த்துருக்காரு. அவர் செய்யாத உபாசனை கிடையாது, அவர் அடையாத நிலையே கிடையாது. அவ்வளவு உபாசனையும் பண்ணியிருக்கார். திருவண்ணாமலையில் ரமண மகரிஷின்னு இருந்தார்.
அத்தகைய சமாதி புருஷன், அத்தகைய ஞானம் உடையவர். நம் சுவாமிகள் அத்தகைய ஞானம் உடையவர். ஜனங்களோடு பழகின்றிருப்பா, இகலோகத்துல தான் இருப்பா, ஆனா ஏதோ ஒரு ஆனந்தத்துல இருப்பா, நித்யானந்தத்துல இருப்பா. அது நமக்கு பழகின ஜனங்களுக்கு புரியறது. நம்மள மாதிரி தான் இருக்கா, நம்மள மாதிரி தான் சாப்பிட்றார், நம்மளோட தான் பேசுறார், ஆனா நம்மள மாதிரி இல்லையே. எதுலையோ வித்தியாசப்படுறது. எதுல வித்தியாசம் தேவையோ அதுல வித்தியாசம் இருக்கு. படிப்புலையோ, நிறத்திலேயோ, யோக்கியத்தையிலையோ, கல்வியிலையோ இதுல வித்தியாசங்கள் இருக்கிறத விட ஸ்வரூபத்துல வித்தியாசம் இருக்கு. அது என்ன? ரொம்ப சிம்பிள். நமக்கு அஜ்ஞானிங்கிறது நம்மளுடைய சொரூபமா இருக்கு, அவ ஞானிங்கிறது அவளுடைய சொரூபமா இருக்கு. அத்தகைய நிலை நம்ம அடைய முடியும். இதுதான் ரகுகணன் கேட்டான் ஜடபரதா பார்த்து, உங்களுக்கு அந்த நிலை இருக்குங்கிறது சத்தியம், ஞான நிலையில இருக்கள். பல்லாக தூக்கி தோல்ல வச்சா கூட உங்களுக்கு கோபம் வரல, தலையை விட்டுடுவேன் அப்படின்னு சொன்னாலும் கூட உங்களுக்கு கோபம் வரல, பயமும் வரல. என்ன யாராவது சொன்னா எனக்கு கோபமோ, நான் ராஜாவாச்சே, என் தோல்ல எவனாவது தூக்கி பல்லாக வச்சுடுவானா? எனக்கு காமக்ரோதங்கள்லாம் இருக்கே சுவாமி, என்னுடைய அனுபவமும் சத்தியம், உங்களுடைய அனுபவமும் சத்தியமா இருக்கு, எப்படி சத்தியம் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டான். அப்பதான் அவர் சொன்னார், அப்பா கோவித வாதவாதான் மதஸ்யதோ ஆதிவிதாம் வரிஷ்டா. நீ பேசுறத பார்த்தா பெரிய படிச்சவன் மாதிரி இருக்கு, பெரிய கேள்வி கேட்டுட்ட, அப்படியே மடக்கிவிட்ட நினைச்சுட்டு இருக்க. ஆனா நீ கேட்டது ஒரு முட்டாள்தனமான கேள்வி. அகோவிதா வித்வானா இல்லை, நீ கோவிதன்னா வித்வான் அர்த்தம். அகோவிதா கோவிதவாதவாதான் வதஸ்யதா நாதிவிதாம் வரிஷ்டா நசூரயோகி விவகாரமேனம் தத்வாவமர்ஷேன சகாமனந்தி. தத்துவத்தை பார்க்கக்கூடிய, தத்துவத்தை விசாரம் பண்ணி ஆராய்ந்து அறியக்கூடிய பிரம்மஜானிகளா இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு நீ கேட்டது ஒரு லவலேஷன் கூட பொருந்தாத விஷயம் அப்படின்னுட்டார். இதுதான் என்ன அபிப்பிராயம்? இதை பிரம்மஜானிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அர்த்தம். ஆத்மவித்து சம்மத பும்சாம்னு சொன்னார் பாகவதத்துல. மகான்களிடமே நம்ம பேசும்பொழுது நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள் மகான்களுக்கு சம்மதமான கேள்வியா இருக்கணும். அசத்து மாதிரி போய் மகான்கள்கிட்ட பேசக்கூடாது. பரீட்சித்து பேசினா மாதிரி பேசணும். அப்பேற்பட்ட பரீட்சித்தை ராசபஞ்சாயத்தில திட்டு வாங்கிட்டான். சுகர் சாய் எல்லாத்தையும் கேட்டுவிட்டு அவர் திட்டிவிட்டார். ராசபஞ்சாத்தியாயின் பொழுது திட்டினார்னே வாக்கியம் இருக்கு, நானா சொல்லல. உத்தம் புரஸ்தா அதே தத்தே அப்படின்னு வரும் ராசத்துல. அந்த இடத்துல எந்த வியாக்கியானம் எடுத்தாலும் சுகாச்சாரியா பரீட்சிதம் பர்சயதி அப்படின்னு வியாக்கியானம் எழுதியிருக்கான். இத்தனை வியாக்கியானம் இருக்கு பாகவதத்துக்கு, எல்லாரும் அப்படியே எழுதியிருக்கு. தத்வாமரிஷேன சகாமணந்தின்னுட்டான் ஜடபரதர். என்ன அதுக்கு என்ன பதில் அப்படின்னா, என்னைக்காவது ஒரு ஜென்மாவில் ஏதாவது ஒரு குருநாதனுடைய கிருபையினால என்னுடைய ஞான நிலையை நீ அடைய முடியும் ரகுகனா. எத்தனை ஜென்மம் ஆனாலும் ஞானம் அடைஞ்ச நான் அஜ்ஞானியா ஆமாட்டேன். அப்ப என்ன எவ்வளவு பெரிய விஷயம் இது, குருநாதால் சொல்ற விஷயம். இது ஆராய்ந்து பார்க்கணும், விசாரம் பண்ணி பார்க்கணும் நம்மளே. அப்படின்னா என்ன அபிப்பிராயம்னா, பிரம்மஞானிகள் அவளுக்கு பிரம்மஞானம் வந்ததுல இருந்து மறுஜென்மாங்கிறது சுத்தமா கிடையாது, நிச்சயம் கிடையாது. ஒரு கால் இகலோகத்திலேயே சின்ன வயசுலயே பிரம்மஞானம் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 20 வயசுலயே பிரம்மஞானம் வந்துடுத்து அப்படின்னா, அதுக்கப்புறம் பிரம்மஞானம் வந்த அந்த ஞானி ஒரு 80 வருஷம் வாழறாருன்னு வச்சுக்கோங்க, 100 வருஷம் இருக்கார் அப்படின்னா, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பிரம்மஞானம் வந்ததுக்கு அப்புறம் அவர் வாழக்கூடிய வாழ்நாள்ல எத்தனை நாள் இகலோகத்துல இருக்காரோ அத்தனை நாள் அஜ்ஞானியா இருந்தார்னு அர்த்தம் இல்லை, அஜ்ஞானியா ஆயிட்டார்னு அர்த்தம் இல்லை. அதே ஞானத்திலே இருந்தது. அந்த ஞான நிலையிலேருந்து லவலேஷம் கூட இறங்காம, அதை விடாம பக்தாளோட ஜனங்களோடு சகஜமா பேசிட்டு பழகிட்டு பக்தாளுடைய யோகக்ஷேமத்தை கேட்பாளே தவிர தன் யோகக்ஷேமத்தை பத்தி விசாரம் பண்ண மாட்டான். ஏன்னா யோகக்ஷேமத்துக்கு அப்பாற்பட்ட நிலையை போயிட்டான். அப்பிராப்தஸ்ய பிராப்தி யோகா பிராப்தேகே பலி சம்ரக்ஷணம் க்ஷேமஹா அப்படின்னு ஆச்சாரியாருடைய பாஷ்யம். யோகக்ஷேமம் வஹாம்யஹம் அப்படின்னு பகவான் கீதையில சொல்றான் இல்லையா. யோகம்னா என்ன, க்ஷேமம்னா என்னன்னு ஆச்சாரியால் பாஷ்யம். கிடைக்காத ஒரு பொருள் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா அதுக்கு யோகம்னு பேரும். கிடைக்காத அந்த பொருளை
பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு க்ஷேமம்னு பேரா. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இது. பட்டுன்னு சாமானிய ஜனங்களுக்கு கிடைக்காத பொருள் கிடைக்கிறது அப்படின்னா அதிகபட்சம் வா பணம் அப்படின்னு நினைப்பா, ரத்தனம் வா, அபூர்வமா ஏதாவது ஒரு நகை அப்படின்னு நினைப்பா. அப்படிலாம் ஆச்சாரியாருடைய அபிப்பிராயம் இல்லை. கிடைக்காத ஒன்று கிடைச்செடுத்து அப்படிங்கிறது ஞானம் தான். அந்த இடத்துல அர்த்தம் இருக்கட்டும், ஆனா அடியனுக்கு தோன்ற அர்த்தத்தை சொல்றேன். கிடைக்காதது அப்படின்னு எதை வச்சுட்டு சொல்றேன்னு கேட்டேன்னா இன்னி வரைக்கும் கிடைக்கலையே, கிடைக்காதனால தானே இப்போ உட்காந்துருக்கோம். எது ஞானம் தான். கிடைச்சிருந்ததுன்னா இப்போ உட்காந்துருக்க மாட்டோம். இப்படி உட்காந்துருக்க மாட்டோமே. ஒரு கால் கிடைச்சுடுத்துன்னு வச்சுக்கோங்க, அதை விடவே கூடாது. அப்படி காக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சம்சாரங்கிறது வெளியிலேருந்து வர்றது லோக சுகம்தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. சம்சாரங்கிறது இந்த மனசு தான். மனசை அடக்கிட்டவனுக்கு சர்வாக சுகமயா திசா. அதுதான் ஆரம்பிச்சேன், மனசை அடக்கிறது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இந்த மனசை அடக்கிட்டவனுக்கு கவலை கிடையாது. உதாரணத்துக்கு சொல்ல முடியும். இப்படி ஒரு உதாரணம் காட்டலாமான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் சொல்றேன். உதாரணத்துக்கு ஹனுமாரே சாட்சி. ஹனுமார் சுந்தரகாண்டத்துல சீதாம்மாவை தேடி ராவணனுடைய அந்தப்புறத்துல அலையிறார். பிரம்மச்சாரி ஹனுமார், கல்யாணம் ஆகாதவர். அந்தப்புறத்துல எல்லா விதமான ஸ்திரீகளும் இருப்பார். கண்ணா பின்னான படுத்துட்டு இருக்கார். கண்ணா பின்னான இருக்கக்கூடிய ஸ்திரீகள் எல்லாம் தேவஸ்திரீகள், யக்ஷஸ்திரீகள், கிங்க ஸ்திரீகள், தாருட ஸ்திரீகள், கந்தர்வ ஸ்திரீகள், அபாரமான அழகுடைய ஸ்திரீகள், ராட்சசிகள், எல்லாரையும் பார்த்துட்டே போறார். அதுக்கப்புறம் அங்க பாக்கசாலா இருக்கு, சமையல் கட்டு இருக்கு. சமையல் கட்டுல உலகத்துல இருக்கிற எல்லாம் அங்க இருக்கு. ஜலத்துல பறக்கிறது இருக்கு, ஜல ஜந்து இருக்கு, ஆகாசத்துல பறக்கிறது இருக்கு, எல்லாம் இருக்கு. எல்லா விதமான சாப்பாடும் இருக்கு. கடிச்சு சாப்பிட்றது, நொறுக்கி சாப்பிட்றது, நக்கி சாப்பிட்றது, எல்லா விதமான சாப்பாடும் இருக்கு. எல்லாம் வர்ணிக்கிறார் வால்மீகி. ஒரு சர்க்கம் பூரா வர்ணிக்கிறார், 2-3 சர்க்கம் வர்ணிக்கிறார். ஆச்சரியமான புஷ்பக விமானம்ங்கிற ஒரு புஷ்பக விமானம் இருக்கு. இது எல்லாத்தையும் பார்க்கிறார் இல்லையோ. அப்பதான் ஹனுமாருக்கு தோணித்து, இப்படி பார்க்கும்படியாக நேர்ந்தெடுத்தேன், இப்படி பார்க்கும்படியாக நேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு தோன்றது. பிரம்மச்சரியத்தில் இருக்கும் நைஷ்டிக பிரம்மச்சாரியம். பிரம்மச்சரியம்ங்கிறதுலே தைவித்தியம் பிரம்மச்சரியசேன்னார் ராமாயணத்துல. இவர் நைஷ்டிக பிரம்மச்சாரி. மனசால கூட பிரம்மச்சரியத்தை விடாதவர். சரீரத்தால பிரம்மச்சரியத்தை விடாம இருக்கிறதுங்கிறது ஒன்று உண்டு. அது விஷயம் இல்லை. மனசால கூட பிரம்மச்சரியத்தை விடாதவர். அப்படி இருக்கிறவர் இன்னைக்கு இப்படி ஸ்ரீகளுடைய அந்தப்புறத்துல போய் அலைஞ்சு பார்க்கும்படியாக ஆயிடுத்தே அப்படின்னு நினைக்கும் பொழுது சொல்றார், மனோஹேது சர்வேஷாம் இந்திரியாணாம் பிரவர்த்தனே சுபாசுபாசு அவஸ்தாசு தச்சமேசு வியவஸ்திதம். அப்பதான் மனசை கேட்டுக்கிட்டார். எல்லாம் பார்த்தேன், பார்க்க முடியாது நேர்ந்தெடுத்து. ஆனா எப்படி பார்த்தேன்னா, இது சீதாம்மாவா, அது சீதாம்மாவா, இது சீதாம்மாவா அப்படின்னு பார்த்தேன். மனோஹேது சர்வேஷாம் இந்திரியாணாம் பிரவர்த்தனே. இந்திரியங்கள் போய் ஒரு விஷயத்துல சுகத்துல மாட்டிக்கிறது அப்படிங்கிறதுக்கு காரணம் மனசு தான். கண்ணு போய் அது ஆசைப்படுறது அப்படின்னா முதல்ல மனசுல தான் அந்த ஆசை ஏற்படும். மனசு போய் இந்த இந்திரியங்களை பார்க்கும்படியாக சோதிக்கும். அதை போய் பார் பார் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல நடக்கும். இது நம்ம உபன்யாசத்தை சொல்லும் பொழுது யாரோ பக்கத்துல இருந்து சொல்ற மாதிரி நமக்கு தோன்றது. அப்படிலாம் கிடையாது. மனசு சொல்றது நமக்கு தெரியாது, புரியாது. நம்ம சகஜமா பண்ணிட்டு இருப்போம். மூச்சு காத்து மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பிரவச்சனம் பண்ணும்பொழுதே மூச்சு போயிட்டே இருக்கு. மூச்சு போயிட்டு வருதுங்கிற எண்ணமே எனக்கு இல்லையே. கதை கேட்கிற உங்களுக்கும் மூச்சு போயிட்டு வருது. மூச்சு போயிட்டு வருதுங்கிறது எண்ணமே இல்லை. ஆனா மூச்சு போயிட்டு தானே வருது. அத போல இந்த மனசு இந்த இந்திரியங்களை அப்படியே பிரவர்த்திக்க செய்யும். மனசுங்கிறது தான் சாரத்தியம். பாகவதத்தில் அப்படிலாம் வர்ணிக்கிறார். உபனிஷத்துலையும் அப்படிலாம் வர்ணிச்சிருக்கு. உபனிஷத்தை அப்படிலாம் வர்ணிக்கிறது. இந்த சாரதி எப்படி குதிரையை செலுத்துவானோ அதை போல இந்த மனசு இந்திரியங்களாகிய குதிரைகளை செலுத்தணும். சாரதி எப்படி செலுத்துறானோ அப்படித்தானே குதிரை ஓடும். அதை போல மனசு ஓடும். நான் இப்படி பார்க்கும் பொழுது எல்லா ஸ்திரீகளையும் நான் சீதாம்மா தானே பார்த்தேன்.
சீதாம்மான்னு பார்க்கும் பொழுது தோஷம் ஏற்படாதே. அதனால சுபாசுபாசு அவஸ்தாசு தச்சமே சூக்கியவஸ்திதம். என் மனசுல சஞ்சலமே ஏற்படலைங்கிற, சஞ்சலமே ஏற்படலை. ஒரு க்ஷணம் அந்த பாகசாலையில இவ்வளவு விதவிதமான பக்ஷணங்கள்லாம் இருந்தது, ஒன்றை கூட எடுத்து வாயில போடணும்னு எனக்கு தோணலையே. அதை பின்னாடி தான் ரியலைஸ் பண்றாரு ஹனுமார். முதல்ல அவர் இதை தேடிட்டு தான் போறார். தேடிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இதெல்லாம் சிந்தனை பண்ணும் பொழுது அப்பதான் அவருக்கு தோன்றது, பகவான் ராமனுடைய கிருபை. என்னுடைய மனசு எப்படி இருக்குன்னா சஞ்சலம் இல்லாம இருக்கு, இதுலயும் ஆசைப்படாம இருக்கு. தச்சமே சூக்கியவஸ்திதம். அதுக்கு ஒரு பரீட்சை மாதிரி ஆயிடுதுன்னு நினைச்சா. இந்த மனசை அடக்கிறதுக்கு தான் இவ்வளவு விஷயம். நான் லோக விஷயமா சொல்லிட்டேன். பெரிய பெரிய சாதனை பண்ணக்கூடியவர்களுக்கு இகலோகத்துல ஆசை இல்லாம இருக்கலாம், ஆனா பரலோகத்துல ஆசை உடையவா உண்டு. பரலோகத்துல ஆசை உடையவா உண்டு. பிருந்தாவனத்துல ரூபகோஸ்வாமி அப்படின்னு ஒரு மகா, ரூபர் சனாதனர் அப்படின்னு எல்லாம் இருந்தாங்க. இந்த சனாதன கோஸ்வாமி ரூபகோஸ்வாமி இவா ரெண்டு பேரும் அண்ணா தம்பிகள். ஒரு பெரிய சித்த புருஷன், அஷ்டைஸ்வரியம் உடையவன். அந்த சித்த புருஷன் பயங்கர தபஸ் பண்ணி அஷ்டைஸ்வரியத்தை அடைச்சிருக்கிறார். அதனால ஆகாச மார்க்கமா பறந்து வருவார், சமுத்திரத்தை நடந்து வருவார், எல்லாம் பண்ணுவார். லோகத்தில் ரொம்ப பிரசித்தம் அவர். அவர் ரூபரோ லோக பிரசித்தம் தான். ஆனா எதுக்கு பிரசித்தம்னா பஜனைக்கு பிரசித்தம். இவருக்கு அவரை கண்டா ஹேளனம். உடனே ரூபர்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் இவ்வளவு சாஸ்திரம் படிச்சிருக்கிறேன், லோகத்துல உங்களை பத்தி எல்லாரும் கொண்டாடுறா, இருந்தாலும் அந்த மாதிரி அஷ்டைஸ்வரியங்கள்லாம் வச்சுக்க வேண்டாமா? இது மாதிரிலாம் பண்ணாதானே நம்மளை லோகமே இன்னும் நன்னா கொண்டாடும், நமக்கு அவ்வளவு பெருமைலாம் கிடைக்கும். ஆகாசத்தை பறக்க வேண்டாமா? சமுத்திரத்தை நடக்க வேண்டாமா? சொர்க்கத்துக்கு போயிட்டு வர வேண்டாமா? திருஷங்கு அப்பாடு பட்டான், நம்ம சுலபமாக சொர்க்கத்துக்கெல்லாம் போயிட்டு வர வேண்டாமா? அப்படியெல்லாம் அவர் கண்ணான்னு பேசினார். இவர் பதில் சொன்னார், அப்பா அதெல்லாமே நான் பண்ணிவிட்டேனே. இப்படி பண்ணேன், எங்க பண்ணி காட்டணும், நான் இப்ப பண்ணலப்பா, பூர்வ ஜென்மாக்கள்ல பண்ணிவிட்டேன். இப்படி பண்ணேன். ஆகாசத்தை பறக்கிறது தானே, அது பறவையா ஒரு ஜென்மா எடுத்து, ஒரு ஜென்மா நீ என்னமோ ஒரு மனுஷ ஜென்மா எடுத்துட்டு ஒரு நாளைக்கு பறக்கிற, ஒரு நாளைக்கு மிதக்கிற, ஒரு நாளைக்கு நடக்கிற. நான் அந்த ஒவ்வொரு ஐஸ்வர்யத்துக்கு ஒவ்வொரு ஜென்மா எடுத்திருக்கேன் தெரியுமா? ஒரு ஜென்மால பறவையா இருந்து ஆகாசம் பறந்துட்டே இருந்தேன் ஆகாசத்துல, அதுக்கு ஒரு ஜென்மா. அதுக்கு லகிமா அப்படின்னு அந்த ஐஸ்வர்யத்துக்கு பேரு. அப்புறம் ஜலத்துல நடக்க முடியுமா, அது ஒரு ஜென்மா பூரா எடுத்தேன். அது என்னன்னா அது மீனா பிறந்தேன், ஜலத்திலேயே மிதந்தேன், ஜல ஜந்துவாவே வாழ்ந்தேன். எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் ஒவ்வொரு பிறவி எடுத்தாச்சு. இப்ப இந்த பிறவி எதுக்குன்னா மோக்ஷ சாம்ராஜ்ய லக்ஷ்மி, ஐஸ்வர்யத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஐஸ்வர்யமா இருக்கக்கூடிய மோக்ஷங்கிற அந்த ஐஸ்வர்யத்தை அடையறதுக்காகத்தான்ப்பா ஞானம். அப்ப ஆசை காட்டினாலும் மாறல பத்தேடா. ஐஸ்வர்யத்தை மாட்டின்ற யோகிகள் பல உண்டு, நிறைய உண்டு. பக்த விஜயத்திலேயே அந்த மாதிரி நிறைய உண்டு. சார்கதேவன் ஒருத்தன் உண்டு. குழந்தை ஜனாபாய், முக்தாபாய் அவனுக்கு அவனுடைய அவ்வளவு ஒரு பராக்கிரமத்தை ஒண்ணுமில்லை நாக்கிட்டான். சாரங்கதேவன்கிறவர் செத்தவாடெல்லாம் எழுப்பிடுவார், அதுதான் அவருடைய ஐஸ்வர்யம். அந்த கதையில பக்த விஜய கதையில வருது இந்த மாதிரி கதை. 1000 வருஷமா இருந்தார் அவர், தபஸ் பண்ணிட்டார், விஷயம்தான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலையே. ஆனா எதுல மாட்டி விட்டார் பாருங்க, மனுஷ போகத்துல மாட்டிக்கல, தேவ போகத்துல மாட்டி விட்டார். ரெண்டுலையும் மாட்டிக்க கூடாது. அதுதான் இஹ அமுத்திர பலபோக விராகான்னு அந்த சாபன சதுஷ்டிய சம்பத்துல சொல்லியிருக்காப்தடா. இகன்னா இகலோகத்துல இருக்கக்கூடிய போகம். அப்ப சொர்க்க சுகத்துல மாட்டிக்கிறான், அதுலயும் மாட்டிக்க கூடாது. அமுத்திரம்னா சொர்க்கம், அந்த லோகத்து விஷய சுகங்கள்லயும் மாட்டிக்க கூடாது. இவர் மாட்டிக்கிட்டார், செத்தவாளெல்லாம் எழுப்பிடுவார். அதனால ஒரே கூட்டம். சாரகதேவ அவசரம் ஒரே பணமா இருக்கும், எல்லாம் ஆயிரத்துக்கு வந்துடுவோம். ஆயிரத்து செத்து எழுப்புனே எல்லாரும் எழுப்பிடுவாருங்க. சிங்கத்து மேல உட்காந்துட்டு சவாரி விடுவார், புலி மேல உட்காந்துட்டு சவாரி விடுவார்.
அப்படியெல்லாம் பண்ணுவார். இந்த முக்தாபாயி ஒரே விளையாட்டு குழந்தை. முக்தாபாயினுடைய சுரூபத்தை சொல்றார். பத்ரகாளி தேவியினுடைய சுரூபம். நிவத்தி ஞான தேவ சோபான முக்தாபாய் ஏகநாத நாமதேவ துகாராம். ஞானதேவரே சாட்சாத் பகவான், நிவத்தி தேவரே சாட்சாத் பிரம்மா, சோபான தேவரே சாட்சாத் சர்வேஸ்வரன் பரமேஸ்வரன், முக்தாபாய் சாட்சாத் தேவி பத்ரகாளி அம்பாள் அப்படின்னு எல்லாம் அவங்க நிறைய கீர்த்தனைகள்லாம் இருக்கு. அப்படி இருக்கக்கூடியவள் முக்தாபாய். இவர் சிங்கத்து மேல புலி மேல சவாரி விட்டா அவர் செவுத்து மேல சவாரி விடுறா. செவுத்து மேல இந்த 4 குழந்தைகளை உட்காந்துக்கிறது. இந்த செவரு நகர்றதுன்னா செவரு நகருமா? சிங்கம் புலியாவது சைத்தன்யம் உடையது, ஜடம் கிடையாது, சைத்தன்யம் உடையது. அதை வசீகரணம் பண்ணிவிட்டார். வசீகரணம் பண்றதுக்குலாம் வசிதா அப்படின்னு ஒரு ஐஸ்வர்யம். இஷிதா, வசிதா, பிராப்தி, பிராகாமியம், இதெல்லாம் அஷ்டைஸ்வர்யம். வசம் பண்ணிவிட்டார். அப்படி வசம் பண்ணதுனால அது இவரை உடனே முதுகுல வச்சுட்டு இவரை கடுத்து சாப்பிடாம அழிச்சுன்னு வருது. செவருங்கிறது ஜடம் இல்லையா? ஜடம் நகருமா என்ன? ஜடம் நகர்ந்தது. அது ஒரு ஆச்சரியத்தை கண்டார். செத்த பணத்துல எழுப்புவாருன்னு சொன்னேன் இல்லையா? இவர் எழுப்பினார்னு வச்சுக்கோங்க. எழுந்த உடனே காப்பியை கொண்டாங்க அந்த பணம். உடனே கையெழுத்து சொத்துல கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்பா. புள்ள கேட்பான், ஏயா செத்து போன உன்னை எழுப்பியிருக்கேன், கையெழுத்து போட மாட்டேங்கிறிய சொத்துல அப்படின்னு சண்டை. முக்தாபாய் அந்த வழியா போனா என்ன ஒரே சண்டை கூச்சலா இருக்கு. அது சார்மதேவர் வருவார், எப்பயும் எல்லாரும் எழுப்புவார். இப்ப அவரை காணும், எங்க போனார்னு தெரியல. எங்க அப்பா அதை மாதிரி போயிட்டு எழுப்பணும் அப்படின்னதும் அங்கிருந்து வந்தா முக்தாபாய் பக்கத்துல வந்து உட்காந்துண்டா. அந்த பணத்தை காதுல விட்டலா அப்படின்னா எல்லா பணமும் எழுந்துண்டு விட்டலா 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 விட்டலான்னு கத்த ஆரம்பிச்சிருது. இது என்ன ஆச்சரியம்! இவர் எழுப்பினார்னா காப்பின்னு கத்துவோம். அவ எழுப்பினது விட்டலா விட்டலா. இதை பார்த்தா திருவடியில விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டார். என் யோகம் எம்மாத்திரம்மா, நான் தபஸ் பண்ணி அந்த அஷ்டைஸ்வரியத்தை அடைஞ்சு லோகத்தை ஏமாத்துறதுக்காக, இகலோகத்துல சுகமா இருக்கிறதுக்காக இந்த ஐஸ்வர்யங்களை அல்பமா உபயோகப்படுத்திட்டு இருக்கிறேன். அஷ்டைஸ்வரியத்தினுடைய பிரயோஜனம் லோக சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு இல்லையே. அஷ்டைஸ்வரியம் வரும், நீ யோகம் பண்ண பண்ண தியானம் கைகூட அஷ்டைஸ்வரியெல்லாம் வரும். வாசல்ல வந்து நிற்குமா ஐஸ்வர்யங்கள். அது வந்து நின்றுதுன்னா அதை உபேட்சை பண்ணிவிடணும். அந்த போகத்துல கூட மாட்டிக்கூடாதுங்கிறதுக்காக தான் இகாமுத்திர பல போக விராகா அப்படின்னு சொல்றார். அதுதான் ஆச்சாரியால் பிரபோத சுதாகரம் அப்படிங்கிற கிரந்தத்துல சொல்றார். கேச்சித் ஸ்வர்க்கம் அதாபவர்க்கம் அபரே யோகாதி யஜ்ஞாதிபிஹி காம்யோபாசனயா அர்த்தயந்த்யனுதினம் கிஞ்சித் பலம் ஸ்வேப்சிதம். காமியோபாசனையான்னு அவளுக்கு அவள் செய்யக்கூடிய உபாசனைனா ஆரம்பத்திலேயே ஏதோ ஒரு காமியம் இருக்கு. ஏதோ ஒன்றத்தை அடையணும், பதவியை அடையணும், கோடீஸ்வரனாக ஆகணும் அப்படின்னு ஏதோ ஒரு காமியார்த்தத்தை வச்சுட்டு உபாசனை பண்றா. காமியோபாசனையா அர்த்தயந்த்யனுதினம். அதிகபட்சம் காமனே சொர்க்க காமோ யஜேத புத்திர காமோ யஜேத இப்படிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதிகபட்சம் அவ்வளவுதானே. சொர்க்கத்துக்கு போனா சாஸ்வதமா இருக்க முடியுமா? கிஞ்சித் பலம் ஸ்வேப்சிதம். பகு பிரயாசம் பண்ணி அல்ப பலனை அடையலாம். ஆனா அல்ப பிரயாசத்தினால பகு பலனை அடைய முடியுமே. அல்ப பிரயாசங்கிறது என்னன்னா ஞானம்தான். பிரகாச வேஷம் இல்லாமல் ஸ்வரூபத்தை புரிஞ்சுக்க முடியுமே, புத்திபூர்வமா புரிஞ்சுக்க முடியுமே, அது அனுபூதியில கொண்டு வர முடியுமே. அதுக்கு பகுப்பிரயாச தேவையில்லை. பஞ்சாக்னி மத்தியில தபஸ் பண்ண தேவையில்லை. துர்வாசர் யமுனா நீ தீரத்துல போய் தபஸ் பண்ணார் அம்பரீஷ் சரித்திரத்துல. அத மாதிரி போய் தபஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. பகுப்பிரயாச பண்ணி அல்ப பலனை அடைகிறத காட்டிலும் அல்ப பிரயாசையினால பகுபலனை அடைகிறது தானே சாமர்த்தியம். அதுதானே சாமர்த்தியம். கிஞ்சித் பலம்
ஸ்வேப்சிதம். கிஞ்சித் பலம்னு எதை இங்க ஆச்சாரியால் அபிப்பிராயப்படுறான்னா, கேச்சித் ஸ்வர்க்கம் அதாபவர்க்கம் அபரே யோகாதி ஞானாதிவி. அபவர்க்கம்ங்கிறதுக்கு மோட்சம்னு ஒரு அர்த்தம் உண்டு. சாட்சாதா இங்க மோட்சத்தை ஆச்சாரியால் சொல்லல. இங்க அபவர்க்கம் அப்படிங்கிறதுக்கு பிரம்மலோக பரியந்தம் இருக்கக்கூடியதான சொர்க்கத்திலேருந்து ஆரம்பிச்சு பிரம்மலோகம், ஜனோலோகம், மகர்லோகம், தபோலோகம், சத்தியலோகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் சொர்க்கத்தை காட்டிலும் உயர்ந்த லோகங்கள். யாக யஜ்ஞானம் பண்ணி அவள் அடையக்கூடிய லோகம் தான் சொர்க்கம். சோமயாகம், வாஜபேயம் இப்படி யாகங்கள்லாம் செய்கிறார் இல்லையா? அந்த நித்யாக்னிஹோத்ரிகள் அடையக்கூடியதான இடம் சொர்க்கம். கர்ம யோகம் செய்யக்கூடியவர்கள் பிரம்மலோக பரியந்தம் அடையக்கூடியவர்கள். அதுலேயே பேதம் நிறையா இருக்கு. இவா இந்த இந்த புண்ணியம் பண்ணவா இந்த லோகத்துக்கு போவா, இந்த புண்ணியம் பண்ணவா இந்த லோகத்துக்கு போவா. சொர்க்கத்தை காட்டிலும் மகோலோகம், ஜனர்லோகம், தபோலோகம் இதெல்லாம் பெரிய லோகங்கள். யோகாதி யஜ்ஞாதிபிஹி. யோகம் அப்படிங்கிறது இங்க உபாசனையத்தான் சொல்றா. ஹிரண்ய கர்ப்ப உபாசனை, அத்தகைய உபாசனை செய்யக்கூடியவர்கள் பிரம்மலோக பரியந்தம் செல்வார்கள். பிரம்மலோக பரியந்தமே இருக்கக்கூடிய பலன் கிஞ்சித் பலம் அப்படின்னு ஆச்சாரியார் சொல்லிட்டார். பிரம்ம பட்டமே அது இருக்கிட்ட, பாரமேக்கியங்கிற பட்டமே கிஞ்சித் பலம் தான். நமக்கு நம்மளை பார்க்கும்பொழுது பெருசு. அதாவது புரிகிற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு ஸ்ரீ குருநாதான்னு சொல்லுவார். அது என்ன, கொசுவுக்கு நம்மளை பார்த்தா பிரம்மா மாதிரி தெரியும். அதனுடைய ஆயுஷ் காலம் வேற, அது அனுபவிக்கிற அனுபவம் வேற, மனுஷன் அனுபவிக்கிற அனுபவம். எறும்புலேருந்து ஆரம்பிச்சு எறும்பனுடைய காலத்தை பார்க்கும்பொழுது மனுஷன் காலம் பெருசு தானே. நம்மலாம் என்னன்னா பிரம்மாவுக்கு எறும்பு மாதிரி. சதுர்தச சகசிரத்து பிரம்மணோ தினம் உச்சதே. பிரம்மாவும் ஒரு நாள் அந்த கால சக்கரத்துல கபலீகரம் ஆயிடுவார். அதனால பிரம்மலோக பரியந்தம் நீ போனே அப்படின்னு சொன்னாலே பிரம்மாவாவே நீ ஆனாலும் அது கிஞ்சித் பலம் ஸ்வேப்சிதம். அப்ப நமக்கு என்ன வேணும்? நமக்கு என்ன வேணுங்கிறது ஆச்சாரியால் சொல்றாள். அஸ்மாகம் யதுநந்தனாங்கிரி யுகல தியானாவதானார்த்தினாம் கிம் லோகேன தமேன கிம் நிருபதினா ஸ்வர்காபவர்கைஸ்ச கிம். அஸ்மாகம், அஸ்மாகம்னு நம்மளெல்லாம் சேர்த்துட்டார் ஆச்சாரியர். இல்லாத போனா நம்மளால முடியுமா? சாஸ்திரத்தை இருக்கிறத சொல்லிவிட்டேன், ஆச்சாரியால் சொன்னதை சொல்லிவிட்டேன். ஞானம் அப்படிங்கிறது ரொம்ப சுலபம். ஆத்மவஸ்துவை புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப சுலபம். திரவியாந்தரமோ புருஷாந்தரமோ தேசாந்தரமோ காலாந்தரமோ அபேட்சை இல்லாமல் ஞானத்தை அடைய முடியும் அப்படிங்கிறதுனால சுலபம்னு சொல்லிவிட்டேன். வரணுமே, அது வரணுமே. மத்தியானம் 12 மணி ஆயிடுச்சுன்னா பசி வருதே, ஞானம் வரல. சாயந்தரம் 4 மணி ஆயிடுச்சுன்னா காப்பி குடிக்கணுங்கிற எண்ணம் வருது. காப்பி கொடுக்கலைன்னா ஆத்து மாமிட்ட கோபம் வருது. ஏன் வருது? ஏன் வருது? அஜானத்தினாலதான் வருது. அந்த ஞானம் வரணும். விளையாட்டு கிடையாது, சுலபமா இருக்கலாம், அதுல சந்தேகம் இல்லை. எல்லா மகான்களும் சொல்லிவிட்டா அதுல சந்தேகம் இல்லை. அது பிராக்டிஸ்ல கொண்டு வரணும், அனுபூதியில கொண்டு வரணும். காமக்ரோதத்தை ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினம். காமத்தை விட குரோதத்தை அடக்கிறது தான் கடினம். ரோஷம் தகந்தம் அப்படின்னு பாகவதத்துல சொல்றார். காம ஜெயம் பண்ணவாழ்லாம் உண்டு, கோபத்தை ஜெயிச்சவாங்கிறது ரொம்ப கடினம். அதை ஜெயிக்கணுமே. அதை ரெண்டை ஜெயிச்சுட்டாலே ஞானம் ரொம்ப சுலபமா வந்துடும் போல் இருக்கு. இது ரெண்டுல தான் நம்ம மாட்டிக்கிறோம். காமத்தினாலேயும் குரோதத்தினாலேயும் தானே மாட்டிக்கிறோம். ஆச்சாரியா நம்மளெல்லாம் சேர்த்துக்கிட்டான். அதனாலதான் தத் விஜானார்த்தம் ச குருமேவாபிகச்சேது அப்படின்னோம், தத் தித்தி பிரணிபாத்தேன அப்படின்னோம், தஸ்மாத் குரு பிரபத்தியேத அப்படின்னோம். எந்த சாஸ்திரத்தை எடுத்துனாலும் குருநாதன்கிட்ட போ, குருநாதன் சரணத்துக்கு போ, குரு சேவை பண்ணி, குருவே பணியாக கடை அப்படின்னு ஏன் எல்லா சாஸ்திரமும் சொல்றது அப்படின்னா நம்மளால முடியாது.
நம்மளை பண்ண வெப்பாரம். நீ தனியாக உட்காந்துட்டு இப்படி உட்காந்துட்டு நான் தியானம் பண்றேன்னு உட்காந்தா இருக்கிற குப்பையெல்லாம் கண்ணு முன்னாடி வரும். நீ ஜென்ம ஜென்மமா பண்ணது, இக ஜென்மால பண்ணது. காயத்ரி பண்ணும் பொழுதே வருது. கண்ணை மூடி காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கும் பொழுதே கண்ணை மூடி உட்கார்ந்தா அந்த மந்திர அர்த்தத்துக்குள்ள மனசு பிரவர்த்திக்கணும் இல்லையா? வெறுமன வாய் ஏதோ சொல்றதே தவிர, உமாம்சுவா ஏதோ வாய் வளர்றதே தவிர மந்திரம் அதுக்கப்புறம் இருக்கட்டும். நான் அது மந்திரத்தை வளர்றவாளை பத்தி எனக்கு அபேட்சை இல்லை, அது இருக்கட்டும். மந்திரத்தை சுஸ்வரமா நல்ல அக்ஷரபத்தமா சொல்றவாளுக்கு மனசு ரமிக்க மாட்டேன். மந்திரார்த்தத்துல ரமிச்சாதானே மந்திரார்த்தத்தினுடைய அனுபூதி ஏற்படும். மந்திரத்தினுடைய பிரயோஜனம் என்ன? சுவாகாரம் கிடையாது, சுவாகாரம் மட்டும் கிடையாது மந்திரத்துக்கு பிரயோஜனம். மீமாம்சத்துல அப்படி சொல்லிவிட்டா அது இருக்கட்டும். மந்திரத்தினுடைய பிரயோஜனம் மந்திர அர்த்தத்தினுடைய அனுசந்தானம் தேவை. அந்த அனுசந்தானம் பண்ணாதான் அந்த அனுபூதி வரும். அனுசந்தானம் ரொம்ப முக்கியம். அதை இங்க ஆச்சாரியால் சொல்றா, அஸ்மாகம். அவ அஸ்மாகம்னு சொல்லும் பொழுது ஸ்ரீ குருநாதா சொல்லுவா, யாரெல்லாம் பிரபோத சுதாகரம் படிக்கிறாளோ அவளெல்லாம் சேர்த்து விட்டார் ஆச்சாரியால். அஸ்மாகம் நமக்குங்கிற. நமக்குனா என்ன? நமக்கு யோகமோ யாகமோ யஜ்யமோ ஒன்றும் தெரியலையே சுவாமி. எனக்கு யமனியம்னா என்னன்னே தெரியாது. ஆசனம்னா 2 மணி நேரம் உபன்யாசத்தில் உட்கார்றது கூட என்னால் முடியாது. ஏகத்திர ஸ்திரமாசனம் அப்படின்னா மலை மாதிரி நிற்கணுமா, துருவன் மாதிரி நின்னா பச்சா ஒரு காலில் அப்படியே சிரசின் மேலே கை கூப்பி தஸ்தவு ஸ்தானுரிவாச்சலஹா அப்படின்னு மலை மாதிரி. மழை அசையுமா என்ன? மழை பெஞ்சாலோ இடி இடிச்சாலோ புயல் வந்தாலோ பூகம்பம் வந்தாலும் மழை அப்படியே நிற்க அதை மாதிரி இருக்கணும். அதுக்கு தான் ஆசனம்னு பேரு. ஏன் அப்படி ஆசனத்தை அவ்வளவு பரிசிரமப்படும்? யோகாசனம் அப்படின்னு சொல்லி நிறையா நான் பெரிய யோகி அப்படின்னு போர்டெல்லாம் போட்டு லோகத்தில் நிறைய பிரசித்தமாக இருக்கா பாருங்க. ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட் இருக்கா. என்ன யோகம்னா இப்படி வலை அப்படி திரும்பு அப்படிலாம் சொல்றா பாருங்க. இன்னைக்கு யோகான்னா அவ்வளவுதான், யோகம்னா அவ்வளவுதான்னு மனசு போறது எல்லாரும். அது கிடையாது யோகம். இவா சொல்ற இந்த ஆசனங்கள் எல்லாமே சமாதி பரியந்தம் கைகூடுற யோகத்துக்கு உபயோகமா இருக்கிறதுக்காகத்தான். இந்த சரீரம் எந்த வெதர்லையும் இந்த சரீரத்தை கொண்டு எவ்வளவு வாட்டினாலும் இந்த சரீரம் எதற்கும் அஞ்சாமல் நம்ம மனசு, ஏன்னா சரீரம் அசைஞ்சதுன்னா மனசு சச்சலமாயிடும். சரீரம் அசைகிறதுன்னு வச்சுக்கோங்களே, ஊஞ்சல் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஊஞ்சல் இங்கேயும் காத்து அடிச்சதுன்னா ஊஞ்சல் அசையும், காத்து அடிக்கலைன்னா ஊஞ்சல் அப்படியே இருக்கு. அது மாதிரி சரீரம், இந்த சரீரம் எப்படி ஆட்டிட்டே இருந்தோம்னா தியானம் இருக்காது. அதுக்காகத்தான் என்னன்னா இப்படி உட்காரணும் அப்படின்னா 2 மணி நேரம் தியானம்னு கை கூடுச்சுன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் கிடையாது. 10 நிமிஷம்னா சஞ்சாவந்தனம் பண்ணி முடிக்கிறோமே, அப்படிலாம் முடிக்க முடியாது. தியானம் கை கூடுச்சுன்னா எத்தனை மணி நேரம் ஆகும்னே தெரியாது. ஜாதாவுக்கு 1 நாள் ஆகலாம், 2 நாள் ஆகலாம். தியானத்துக்கே நான் சொல்றேன், ஜடபரதருக்கே அப்படித்தானே சொல்றார். ஜடபரதருக்கே பாகவதத்தில் அப்படிதான் சொல்றார். சமாதின்னு கை கூடுச்சுன்னா நம்மாழ்வார் மாதிரி ஆயிடும். 6 மாசம். அதுக்கு முன்னாடி 16 வருஷம் சமாதியில் இருந்தார் குழந்தையிலிருந்து. அப்புறம் மதுரகவி ஆழ்வார் வரும் பொழுது பாசனங்களை சாதிச்சுட்டே இருக்கும் பொழுது பற்றுடைய அடியவருக்கு எளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன் அப்படின்லாம் சொல்லிட்டே இருக்கும் பொழுது தாமோதர அடியில அனுபவிக்கும் பொழுது ஏங்கிய எளிவே அப்படின்னு சொல்லும்படியாக பகவான் இவ்வளவு கிருபாளுவா இருக்கிறான், தயாளுவா இருக்கிறான்னு நினைச்சார். சமாதிக்கு போயிட்டார். மதுரகவி ஆழ்வார் உட்காண்டே இருக்கிறார். ஓலச்சுவடையும் எழுத்தாணியும் வச்சு எழுத்தாண்மையும் உட்காண்டே இருக்கிறார். 6 மாச காலம் ஆச்சா. 1 நாள் 2 நாள் அவருக்கு சரீரம் எப்படி உட்கார முடியும்னா அதுக்கு தான் ஒரு ஆசனங்கள் தான். அப்போ வாஸ்தவமான ஆசனங்கிறது ஏகத்திர ஸ்திரம் ஆசனம். ஸ்திரமா இருக்கணும், சமமான ஆசனமா இருக்கணும். சமகாயா சமபியசைத்து இதெல்லாம் பாகவதத்துல யோகத்தை பத்தி நிறைய இருக்கு. எடுத்த இடமுடைய சுகர் பரீட்சத்தில் யோகத்தை தான் சொல்றார், அஷ்டாங்க யோகத்தான் சொல்றார். அப்புறம் கபிலவாசுதேவருடைய உபாக்கியானத்தையும் யோகம் இருக்கு, ஆங்காங்க யோகம் இருக்கு பாகவதத்துல. பாகவதத்தில் இருக்கிற யோகம் தான் வாஸ்தவமான யோகம். பதஞ்சலி யோக சூத்திரத்துல என்ன இருக்கோ அப்படியே பாகவதத்தில் அதுக்கு தான் யோகம்னு பேரு. அப்புறம் பிராணாயாமம் பண்ணணும். பிராணாயாமம் பண்ணி தான் இந்த மனசை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்புறம் பிரத்யாகாரம், வெளியில அலையக்கூடிய அந்த மனசை திரும்ப உள்ள இழுக்கிறது, அதுக்கு பிரத்யாகாரம் அப்படின்னு பேர்.
உள்ள இழுத்த மனசை திரும்ப தாரணம் பெருமாள் திருவடியில கொண்டு வைக்கிறது. ஏன்னா ஏதது ஆலம்பனம் சிரேஷ்டம், ஏதது ஆலம்பனம் பரம் அப்படின்னா உபனிஷத் சொல்றது. அது சரி, ஆலம்பனம் ஆலம்பனங்கிறது, ஆலம்பனம்னா என்ன? பிடிச்சுக்கணும், எதையாவது பிடிச்சுக்கணும் இல்லையா? இது எப்படின்னா எதை பிடிக்கிறது சுவாமி? இந்த ஆகாசத்தை பிடி அப்படின்னா சொல்றது. அப்ப என்ன, அந்த மரத்தினுடைய கிளைய பிடி அப்படின்னு சொன்னா இவன் பிடிச்சிடுவான். அந்த மரத்தினுடைய கிளைய பிடி அப்படின்னு சொன்னா பிடிச்சிடுவான் இல்லையா? அதுபோல எடுத்த எடுப்பிலேயே நீ நிர்விகாரமா, நிராகாரமா, நிர்குணமா, சத்தா, சித்தா, புத்தா, சுத்தமா, முக்தமா இருக்கக்கூடிய பிரம்ம வஸ்துவை நீ புடி அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி சொன்னதுக்கு பதங்களுக்கு என்ன அர்த்தம்னே எனக்கு புரியாது. சத்து சித்து புத்துன்னா நானே புத்தா இருக்கேன் சுவாமி, நீங்க சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல சுவாமி அப்படித்தானே சொல்லுவா அழுத்தாப்புல இருக்கிறவா. அப்பதான் என்னன்னா, அதுவா கிருஷ்ணன் திருவடியை புடி, கிருஷ்ணன் திருவடியை நீ பிடிச்சுக்கிட்டே அப்படின்னு சொன்னா இந்த ஞானம் உனக்கு வந்துடும்பா. கிருஷ்ணன் திருவடியில உன் மனசை ஐக்கியப்படுத்து. வெளியில அலையக்கூடிய உன் மனசு கண்ண மூடி நீ கிருஷ்ணனை தியானம் பண்ணும் பொழுது வம்சீ விபூஷித கராத் நவநீரதாபாத் பீதாம்பராத் அருணபிம்ப பலாதரோஷ்டாத் பூர்ணேந்து சுந்தர முகாத் அரவிந்த நேத்ராத் கிருஷ்ணாத் பரம் கிமபி தத்துவமஹம் ந ஜானே. ஏன் இந்த மகான்கள் சொல்றத நம்பணும் அப்படின்னு கேட்டா, இந்த மகான்கள் நிஸ்வார்த்திகள். தன் சுவார்த்தத்துக்காக ஒரு விஷயத்தை எந்த மகான்களுமே எந்த ரிஷிகளுமே நம் தர்மத்துல ஒரு விஷயத்தை சொல்லல. நிஸ்வார்த்திகள். நிஸ்வார்த்திகளா இருக்கக்கூடியவா நம் க்ஷேமத்தை விரும்பக்கூடியவர்கள். ஆச்சாரியாலேருந்து ஆரம்பிச்சு தான் சுகமாக வாழ்ந்திருக்கலாம், தன்னுடைய பாண்டித்யத்தை வச்சு எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம் தியாகராஜ சுவாமி. ஆனா ராமனே கதின்னு வாழ்ந்தார். அப்ப தியாகராஜ சுவாமியை நீ நம்பலாம், யாரையோ நம்பலாம், எவனெல்லாமோ நம்பிட்டு இருக்கவங்க. இந்த மகான்களை நம்பப்படாதா? இந்த ரிஷிகளை நம்பப்படாதா? யாரோ நம்பலாம். நிச்சயம் நம்மளை கவுத்துடுவான்னு தெரியும், அவனை நம்புறோம். என்னைக்கு வேணா நம்மளை வெளில துறைச்சிருவோம் ஆஃபீஸ்ல இருந்து தெரியும், அவனை நம்புறோம். நம்புறோம்னா எப்படி நம்புறோம்னா, அவனை நம்பி அவன் நம்மளை வேலைக்கு வச்சுப்பான் நம்பி எங்கேயோ கடனை உடனே வாங்கி 2-3 கோடி ரூபாய்க்கு வீட்டை வாங்கி வச்சு, கடனை வாங்கி வீட்டை வாங்கின உடனே வேலையை விட்டு போடாங்கிறான். நடக்கிறதா இல்லையா லோகத்துல? அவனையும் நம்புறையே பகவத் பாதாள நம்ப மாட்டியா? அவ சுவார்த்தமா ஒரு விஷயம் லோகத்துக்கு சொல்லாம நிஸ்வார்த்தமா நம்மளுடைய க்ஷேமத்துக்காக சொல்றா. மதுசூதன சரஸ்வதி பாதன் அப்படிதான் சொல்லுது. கிருஷ்ணாத்வரம் கிமபி தத்துவமஹம் ந ஜானே ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரிச்ச புனః புனः இதமேகம் சுனிஷ்பண்ணம் தேயோ நாராயண சதா. சகல சாஸ்திரங்களையும் பார்க்கிற தெம்பு நமக்கு இருக்கா? புரிஞ்சுக்கிற தெம்பு நமக்கு இருக்கா? அப்ப என்னன்னா, தாச வாக்கியத்தை நம்பு, வியாசாச்சாரியால் சொல்றத நம்பு, மதுசூதன சரஸ்வதி பாதால் சொல்றத நம்பு. கண்ணை மூடி நம்பலாம், பிளைண்டா நீ பிலீவ் பண்ணலாம். குதர்க்கம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கிருஷ்ணனை காட்டிலாம் வேற ஒரு தத்துவம் இல்லை. கிருஷ்ணாத் பரம் கிமபி தத்துவமஹம் ந ஜானே. கிருஷ்ணனை காட்டிலும் ஒரு தத்துவம் இல்லைங்கிறார். அந்த கிருஷ்ண தத்துவத்தை புடி, அந்த கிருஷ்ணனை புடி. அந்த கிருஷ்ணனை பிடிச்சுட்டாலே கிருஷ்ணஸ்வரூபம் அவனே காட்டி விடுவான். பிரம்மாவுக்கு காட்ட போறானே பிரம்மமோகன லீலையில, அம்மாவுக்கு காட்ட போறான் மிருத்பக்ஷண லீலையில, தனம் பகவானே காட்டிடுவான். நம்ம பகவானை ஆசிரிச்சா போறோம். பரிசிரமப்பட்டு ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற பரிசிரமம் நமக்கு தேவையில்லை. அவனே அந்த ஸ்வரூபத்தை நீ பகவானுடைய சர்வாங்க சௌந்தரியத்தை நீ பிடிச்சுட்ட அப்படின்னு சொன்னா ஸ்வரூபமும் தானா கிட்டும். அப்படித்தானே? இந்த புஷ்பம்னு எடுத்தா புஷ்பத்துக்கு சுகந்தத்தையும் பிரிக்க முடியுமா? இப்ப இந்த புஷ்பத்துக்கு ஒரு மனம் இருக்கு, ஒரு சுகந்தம் இருக்கு. இந்த சுகந்தத்தை தனியா பிரிச்சு விடுங்க பார்ப்போம். இந்த புஷ்பத்தை எடுக்கும் பொழுதே சுகந்தம் எப்படி வருதோ, கிருஷ்ணனை எடுத்துட்டேன்னு சொன்னா ஞானம் தானா. ஞானத்துக்காக பரிசிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நீ கிருஷ்ணனை பிடிச்சு விடு. சாஸ்திரம் உபனிஷத் ஏதது ஆலம்பனம் சிரேஷ்டம், ஏதது ஆலம்பனம் பரம், ஏதது ஆலம்பனம் ஞாத்வா மஹீயதே அப்படிங்கிறது உபனிஷத். அது உபனிஷத் சொல்றது, சொரூபத்தை சொல்லிடுறது. அந்த
அந்த ஸ்வரூபத்தை பிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எடுத்த எடுப்பலையே இதுதான் நான் இந்த மாலையை எடுத்துன்னு வா அப்படின்னா எடுத்துன்னு வர முடியும். அதை எடுத்துன்னு வா அப்படின்னா என்னது? அதெல்லாம் என்ன என்னன்னு சொன்னாதானே தெரியும். அந்த ஆரம்ப நிலையில நமக்கு தெரியாது. ஆரம்ப நிலையில இருக்கிறவாளுக்கு வழிகாட்டணுமே. ஞான நிலையில அடைஞ்சவாளுக்கு வழிகாட்டி என்ன பண்றது? அவன் தான் ஞானத்தை அடைஞ்சுட்டானே. முக்தனுக்கு வழிகாட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அஜ்ஞானிக்கு தான் வழிகாட்டணும். இவா காட்டுற வழியெல்லாம் அஜ்ஞானிகளுக்கு தான். இவா சொல்ற சாதனைகள் எல்லாம் மனசு அடக்கிறதுக்கு தான். முக்தனுக்கு மனசு அடக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஏன்னா அவன் தான் மனசு அடக்கணும்னால முக்த நிலைக்கு போயிட்டான். அதனால நமக்குத்தானே அதுதான் இங்க சொல்ற. இந்த கிருஷ்ணனிடத்துல கொண்டு நீ மனசை வைக்கணும். இதுக்குதான் தாரணான்னு பேர். அது வைக்கும் பொழுது திரும்ப வெளில போகும், பிரத்யாகாரம்னு பேர். கண்ணை மூடி கிருஷ்ணனை நினைச்சிட்டே இருக்கும் பொழுது, முரளிதரன் நினைக்கும் பொழுது எங்கேயோ அமெரிக்கா நினைவு வருது. அமெரிக்காவில் பேரன் இருக்கானா அவன் நினைவு வருது தாத்தாக்கு. பேரன் நினைக்க கூடாது, கிருஷ்ணனை நினைக்கிறான் அப்படின்னு திரும்ப கொண்டு கிருஷ்ணன் சரணத்திலேயே அதை தாரணம், தைல தாரணம் மாதிரி இருக்கணுமா. எண்ணெயெல்லாம் அப்படி கொட்டினா மத்தியில விச்சேதமே ஏற்படாம அப்படியே கொட்டும் இல்லையா எண்ணெய்? அத மாதிரி இந்த மனசு கிருஷ்ணன்டையே அப்படியே அவிச்சின்ன தாரையா நிக்கணும். இதை நம்ம பண்ண வேண்டியது போக சகஜமா மூச்சு காற்று மாறி இந்த மனசை கிருஷ்ணனிடத்தை ரமிச்சுடுத்துன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தியானம்னு பேரு. தியானம்ங்கிறது பண்ண வேண்டியது இல்லாம அந்த கிருஷ்ணனிடத்துல மூச்சு மாதிரி அப்படியே ரமிச்சுடுத்துனா அதுக்கு தியானம்னு பேரு. அந்த எந்த கிருஷ்ணனை தியானம் பண்ணாமோ அந்த கிருஷ்ணனோடையவே ஐக்கியமா ஆயிடுத்து அப்படின்னா அதுக்கு சமாதின்னு பேரு. பாகவதம் எவ்வளவு சுலபமா சொல்றது. கிருஷ்ணனோடையவே இந்த மனசு ஐக்கியமாயிடுச்சு அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணன் தான் நான் அப்படிங்கிற அந்த அத்தகைய ஒரு புரிதல் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா அதுக்கு தான் சமாதின்னு பேர். அந்த சமாதியில் இருக்கக்கூடியவர்கள் அப்படியே இருக்கும். இது எவ்வளவு பரிசிரமமா இருக்கும் சொல்றதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு எனக்கு. இதை அனுபவத்துல கொண்டு வரணுமே. அப்பதான் ஆச்சாரியார் சொன்னா, அஸ்மாகம் யதுநந்தனாங்கிரி யுகல தியானாவதானார்த்தினாம். யோகம் எவ்வளவு கஷ்டமா இருக்கு. யோகத்தை புரிஞ்சுக்கிறதே கஷ்டம், அபியாசத்தை கொண்டு வரது ரொம்ப கடினம். யோகத்தை பத்தி தானே இப்ப 10 நிமிஷம் சொல்லிட்டு வந்தேன். யஜ்யம் அப்படின்னு சொன்னா நமக்கு விளையாட்டா இருக்கு, சொர்க்கம் தானே அப்படின்னு சொல்லிவிடுறோம். யஜ்யம் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சௌத கர்மாக்கள்லாம் பண்றவாளை பார்த்தா நமஸ்கரிக்கணும். ஏன்னா நம்மளால முடியாது. சரீரத்தை துச்சம்னு நினைக்கக்கூடியவாதா வேதத்துல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா அந்த யாகங்கள் எல்லாம் இன்னைக்கு விடாம பண்ற மகான்கள் இருக்கிறாள் லோகத்துல. ஆனா பேர் தீட்சிதாள் இருக்கிறா. யாகம்ங்கிறது விளையாட்டா என்ன? எத்தனை நாள் உபவாசம் இருக்கணும், எவ்வளவு நியமத்தோட இருக்கணும். அக்னிஹோத்திரங்கிறது விளையாட்டா, உபாசனம் பண்றது எவ்வளவு சிரமம் தெரியுமோ. சந்தியாவந்தனமே நம்மளால ஒழுங்கா பண்ண முடியலையே. ஸ்ரௌத கர்மாக்கள் எல்லாம் பண்றான்னு சொன்னா, அத்தகைய ஸ்ரௌத கர்மாக்கள்ல நிஷ்ணாதாளா இருக்கக்கூடிய நித்யாக்னிஹோத்திரிகளை பார்த்தா நம்மளால பண்ண முடிஞ்சது என்ன? நமஸ்காரம் தான். அதனால என்ன பலன்? அதிகபட்ச சத்தம் தானே அப்படின்னு துச்சமா நினைக்கிறதா? நீ பண்ண வேதாந்தா படிச்சுக்கிட்டு அதை துச்சம் நான் சொல்றது அப்படி அபிப்பிராயம் இல்லவே இல்லை. அது ஆச்சாரியாருடைய பாஷ்யத்தை வாஸ்தவமா படிச்சவாளுக்கு அந்த மாதிரி எண்ணம் வராது. மீமாம்சையில நிந்த வராது. மீமாம்சையில நிந்த வந்துடுத்து அப்படின்னா அவனுக்கு ஆச்சாரியாருடைய பாஷ்யம் புரியலேன்னு அர்த்தம். மீமாம்சை ஆச்சாரியால் நிந்தையே பண்ணலையே, கர்மகாண்டத்தை நிந்த பண்ணலையே, கர்மட்டான நிந்த பண்றான். கர்மாவோட பல புத்தியோடு கர்மாவை செய்யக்கூடியவன நிந்த பண்றான். அந்த காமிய கர்மாக்களை தான் இங்கேயே நிந்த பண்றான். காமியோபாசனையான ஸ்லோகமே இருக்கு. நிஷ்காமியத்தை பத்தி இங்க சொல்லலையே. நிஷ்காமியமா நீ காமிய கர்மாவை நீ காமிய கர்மாவை பண்ண முடியாது. ஆனா நீ செய்யற கர்மாவில் உனக்கு நிஷ்காமியம் இருந்துடுத்து அப்படின்னா அந்த நிஷ்காமியமே உனக்கு சித்த சுத்தியை கொடுத்து ஞானத்தை கொடுக்கும்படியாக உனக்கு வழியை காட்டும். கர்மாவனால சாட்சாத்தா ஞானத்தை கொடுக்க முடியாது. கர்மாங்கிறது ஜடம், அது இருக்கட்டும். சித்த சுத்திய கர்மா கொடுக்குமா கொடுக்காதா? சித்த சுத்தி எப்ப கொடுக்கும்னா நீ நிஷ்காமியமா அந்த கர்மாவை பண்ணும்போது தான் சித்த சுத்தியை கொடுக்கும். நீ சகாமியமா அந்த கர்மாவை பண்ணிவிட்டேன்னு சொன்னா அது சித்த சுத்தியை கொடுக்காது. பின்ன என்ன கொடுக்கும்? நீ எந்த பலனை உத்தேசிச்சு பண்ணியோ அந்த பலனை கொடுக்கும். அப்போ கர்மாவில தோஷம் இல்லை, செய்யறவன்தான் தோஷம். ஏன்னா இதே கர்மா சித்த சுத்தியை கொடுத்துட்டேன்.
யாருக்குண்ணா? பிராச்சீன பரிஹிஸுக்கு நாரதர் வந்து சொன்னார். உடனே அவன் இவ்வளவு நாள் செஞ்ச கர்மாக்களை அவனுக்கு சித்த சுத்தியை கொடுத்தது. சித்த சுத்தினா என்ன அர்த்தம்னா, நாரதர் சொல்றது புரியறதே, அதுவே சித்த சுத்தி இருந்தாதான் புரியும். வேதாந்தா லட்சரே இங்கே சுத்தம் இருக்கணும், சித்தம் கல்மஷம் இல்லாம காமக்ரோதங்கள்லாம் நீங்க இருந்தா தான் வேதாந்தம் வேதாந்தமா புரியும். இல்லாத போனா தியரியா புரியும், பிராக்டிக்கலா புரியாது. தியரியா அதை படிச்சேன், பாஸ் பண்ணேன், பரீட்சை வாங்கினேன், அட்டம் வாங்கினேன் அப்படிங்கிற அளவுக்கு வேதாந்தம் இருக்குமே தவிர வாஸ்தவமா ஆச்சாரியாள் என்ன சொல்றா, ஆச்சாரியாளுடைய அபிப்பிராயம் என்ன, ஆச்சாரியாளுடைய அனுபூதி என்னன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு கர்மாக்களை செய்யத்தான் செய்யும். கர்மாக்களை செய்யாதேன்னு எங்கேயும் சொல்லலை, காமியமா செய்யாது, கர்ம யோகமா பண்ணிவிடு. அதுதான் காயேன வாசா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா அனுசுத ஸ்வபாவாத் கரோதி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயேத்தத். கவி அப்படிங்கிற நவயோகியில ஒரு யோகி அவர் சொல்றார் கர்மயோகத்தை பத்தி. பாகவதத்துல ஏகாதசி ஸ்கந்தத்துல இருக்கு. கர்மயோகம் மதத்தனான்னு கேட்கிறான். அதனால கர்மயோகம்னா என்ன அப்படின்னா, பகவத் ஆராதனைங்கிறத கர்மயோகம் அப்படின்னு சொல்லலாம். நாம் செய்யக்கூடிய கர்மாக்களை பகவத் சமர்ப்பணம், அதுவே சரபங்கர போல பிராமியாச்சே நாகபிருஷ்டியாச்சே பிரதிகிருஹீஸ்வ மாமகான்னு ராமரை பார்த்ததும் சரபங்கர் அப்படிங்கிற முனிவன் தாம் பண்ண அவ்வளவு கர்மாக்களையும் காயேன வாச்சா பண்ணி பெருமாள்கிட்ட டைரக்டா சமர்ப்பணம். நம்மளாம் சமர்ப்பயாமின்னு சொல்றோம் இல்லையா, சந்தியாவந்தனத்தை வச்சிருக்கா தேடா, கர்ம யோகத்தை வச்சிருக்கிறான். கர்மால இருக்கக்கூடிய பல புத்தியை நீக்கிவிட்டு கர்மாக்களை வேதம் புரோக்தம் அப்படிங்கிறதுக்காக, ஈஸ்வர வச்சனம் ஈஸ்வர விதிங்கிறதுக்காக அந்த கர்மாக்களை நீ செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது பல புத்தியை விட்டுணும். முதல்லையே பலனை எதிர்பார்த்து கர்மாவை செய்யக்கூடாது. ஆனா கர்மாவை செய்யறதுனால ஏற்படக்கூடிய பலன் இருக்கு இல்லையா, அது வரத்தானே வரும்னா, அதுக்காகத்தான் நாராயணா ஏதி சமர்ப்பயம். கிருஷ்ணா என்னால முடிஞ்சது இந்த கர்மாவை நான் உனக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டேன் அப்படின்னு நீ பண்ணிவிட்டேன்னு சொன்னா அது சித்த சுத்தியை தான். கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சதே மா கர்ம பல ஹேதுர்பூ மாதே சங்கோஸ்து கர்மணி அப்படின்னா கீதையில பகவான். இது ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம் தானே, கர்மண்யேவாதிகாரஸ்தே அப்படி எல்லாரும் சொல்லுவான் இந்த ஸ்லோகத்தை. ஆனா அது ஸ்லோகம் சொல்றது விஷயம் இல்லை, அதுல இருக்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறது தான் விஷயம். அதுதானே ஆச்சரியம். அப்படி நீ பண்ணிவிட்டேன்னு சொன்னா சித்த சுத்தி உனக்கு ஏற்படும். சித்த சுத்தி ஏற்பட்டா அவன் வேதாந்த விஷயத்துல பிரவர்த்திப்பான், வேதாந்த விசாரம் பண்ணுவான். வேதாந்த விசாரம் பண்ணும் பொழுது சித்த சுத்தமா இருக்கிறதுனால எந்த கலங்கமும் இல்லாமல் அந்த விஷயங்கள் வேதாந்த விஷயங்கள் பட்டு பட்டு அதனுடைய ஸ்பூர்த்தி ஏற்படும். அந்த ஸ்பூர்த்தி ஏற்பட ஏற்பட அதை அனுபூதியில கொண்டு வருவான். அனுபூதியில வர வர பிரம்மஜானியா தான் விஷயம். இதுதான் மெத்தடு. இந்த மெத்தடு தான் போயா, வேற வழியே கிடையாது. ஆனா இது வரணுமேங்கிற ஆச்சாரியா, இது எல்லாருக்கும் வராதே, எல்லாராலையும் கர்மாக்களை செய்ய முடியாது. நம்மளால அக்னிஹோத்திரம் பண்ண முடியாது, அக்னிஹோத்திரம் பண்ற அருகதையே இல்லாம இருக்கோமே நம்ம. எல்லாரையும் எல்லாம் செய்ய முடியலையே, அப்ப என்ன பண்றதுன்னா பேசாம பாகவதம் கேளுடான்னு ஆச்சாரியா. தியானம் கைகூடணும் உனக்கு. அல்டிமேட் நம்மளுடைய பர்பஸ் என்னன்னு கேட்டேன்னா தியானம் வரும். தியானம் வந்தாதான் சமாதி வரும். தியானம் தானே உனக்கு வரணும். யோகத்தினால்தான் தியானம் அப்படின்னு சொல்லிவிட்டேன்னா எல்லாராலையும் யோகம் பண்ண முடியாது. யஜ்யத்தினால்தான் நீ தியானம் அப்படின்னு சொல்லிவிட்டேன்னா எல்லாராலையும் யஜ்யம் பண்ண முடியாது. வேதாந்த விசாரத்தினாலதான் உனக்கு ஞானம் அப்படின்னு சொல்லிவிட்டேன்னா எல்லாராலையும் வேதாந்த விசாரம் பண்ண முடியாது. நிச்சயம் முடியாது, முடியாது. ஏன்னா பிராமணனுக்கு தானே வேதமே வேதாந்தமோ, மற்ற ஜனங்கள் கரையேற வேண்டாமா? அந்த தோத்தோக்கு என்ன கட்சி, தோத்தோக்கு என்ன கட்சி? நான் சொல்லல, என் திருஷ்டி இல்லை, ஆச்சாரியாருடைய திருஷ்டி. சண்டாளன் வந்தான்னு சொன்னா சண்டாலோஸ்து சதுர்த்திஜோஸ்து குருடுத்தேஷா மணிஷா அவன் ஆச்சாரியா. அவனை சண்டாளன்னு பார்க்கல, ஏன்னா அப்பேற்பட்ட ஞானம் உடையவனா இருந்தான். அப்புறம் சரித்திரத்தில் விஸ்வநாதரா ஆனான்னு பின்னாடி பிற்காலத்தை சொல்ற வழக்கம் உண்டு. ஆச்சாரியால் பார்த்தது யாரேன்னா சண்டாளன் தான். சண்டாளன்னு பார்க்காம எப்படி பார்த்தான்னா ஞானின்னு பார்த்தான். எப்படின்னா ஞானம் வந்துடுத்தே அவனுக்கு. அதுதான் ஒரு அபசூத்ராதிகரணம்னு ஒரு அதிகரணமே இருக்கு. அதுல ஆச்சாரியாலே சொல்றது தான் அது. இது ஒரு அதிகரணமா விசாரம் இருக்கு, அதெல்லாம் உபன்யாசம் சொல்ற வழக்கம் இல்லை. இது இங்க
சந்நிதி விசேஷத்தினால சும்மா இந்த இடத்துல நான் சொல்றேன், இது வெள்ளலாம் சொல்ல மாட்டேன். நான் அதிகரணமே இருக்கு, அந்த அதிகரணத்துல பூர்வபக்ஷமா இருக்கு, அந்த பூர்வபக்ஷத்துல வெளில சொல்ல மாட்டேன், அது சித்தாந்தத்தை சொல்றேன் கேளுங்க. இப்போ விதுரருக்கு ஞானம் வந்தது. எப்படி ஞானம் வந்தது? சூத பௌராணிகருக்கு ஞானம் வந்தது. எப்படி ஞானம் வந்தது? தெளிவா இருக்கு சூத பௌராணிகரை பத்தி. ஸ்நாதம் அந்யத்ர சாந்தசாத், வேதாத்தியனம் பண்ணல அப்படிங்கிறார். சூதர் வேதாத்தியனம் பண்ணல, எப்படி ஞானம் வந்தது? விதுரர் வேதாத்தியனம் பண்ணல, ஜாதிஹீனங்கிறதுனாலதான், அதனாலதான் வேதாத்தியனம் பண்ணல. அவளுக்கு வேதம் கிடையாது, அதனால வேதாத்தியனம் பண்ணல. ஞானம் எப்படி வந்தது? வேதம் படிக்கலைன்னா வேதாந்தமும் படிக்க முடியாது, உபனிஷத் படிக்க பிரஸ்தானத்திலே கிடையாது. அவள் வேத மந்திரம் தானே அது, எப்படி ஞானம் வந்தது? தர்மஞாதன் ஒரு கசாப்பு கடைக்காரன், அவனுக்கு எப்படி ஞானம் வந்தது? பிங்களான ஒரு வேஷ்யாஸ்திரி, அவளுக்கு எப்படி ஞானம் வந்தது? ஆச்சாரியர் கேட்கிறான். நான் கேட்கல, அதிகரணத்துல நீங்க வேணா எடுத்து பாருங்க, அதிகரண பேர் சொல்லிவிட்டேன், நீங்க இங்கிலீஷ்ல கூட டிரான்ஸ்லேஷன் பாருங்க. ஆச்சாரியால் விதுரன் தர்மவியாதன் சொல்றாளா இல்லையான்னு பாருங்க. எப்படி ஞானம் வந்தது? போதான் புரியறது. வேதாந்தம் அப்படிங்கிற ஒண்ணுதான் ஞானத்துக்கு மீடியம், த மீடியம் ஆஃப் ஞானம். இது வழியாதான் உனக்கு ஞானம் வரும். மைக் வழியாதான், ஸ்பீக்கர் இருந்தாதான் என் குரல் கேட்கும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிவிட்டோம்னு சொன்னா இவாளுக்குலாம் எப்படி ஞானம் வந்ததுங்கிற கேள்வி வருமா வராத? இல்லையா? இவாளுக்கெல்லாம் கேள்வி வருமா வராத? ஆனா ஞானம் வந்துடுத்தே. கேள்வி நீ பாட்டு கேளு, அதை பத்தி இல்ல. ஞானம் வந்துடுத்தேவா அவளுக்கு? வந்த ஞானத்தை நீ எப்படி இல்லைன்னு நீ சொல்ல முடியா? ஞானம் வந்துடுத்தே. அப்போ இந்த ஞானம்ங்கிறது எங்க இருந்து வேணா, எப்படி வேணா, யாருக்கு வேணா வரும். ஞானத்துல பாகுபாடு கிடையாது. வேற எதுல வேணா பாகுபாடு இருக்கலாம், எதுல வேணா டிஸ்கிரிமினேஷன் இருக்கலாம். ஞானத்துக்கு டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. அது ஸ்திரீயா இருந்தாலும் சரி, புருஷனா இருந்தாலும் சரி, நாயா இருந்தாலும் சரி, நரியா இருந்தாலும் சரி, பன்னியா இருந்தாலும் சரி. எத்தனை கதை இருக்கு க்ஷேத்திரங்கள்ல, எத்தனை கதை. கர்க்கடகேஸ்வரர்னு ஒரு சிவன் நண்டு போய் பூஜை பண்ணித்தான், யானை போய் பூஜை பண்ணிட்டு, சிலந்தி போய் பூஜை பண்ணிட்டு, எவ்வளவு கதை, எவ்வளவு க்ஷேத்திரம், எவ்வளவு சிவ க்ஷேத்திரம் இருக்கு. எப்படி ஞானம் வந்தது? இந்த தோதாவே இருக்கு, எப்படி இருக்கு? அதனுடைய சுபாவத்தை விட்டுட்டு இருக்கு. பார்ப்பாடு எப்படி இருக்கு? அதனுடைய சுபாவம் எப்படி கிடையாது, அது நிம்மதியா இருக்கு. பாகவதம் கேட்கறது நம்ம கேட்கிற மாதிரி எப்படி கேட்கறது? நீ நாயின்னு பாக்குறியா பாரு, ஆனா இங்க இருந்த பெரியவா நாயின்னு பார்த்தது இல்லையா? நேற்றுக்குதான் பக்தா எல்லாம் சொன்னான். இங்க இருக்கிற பக்தா சுவாமிகள் இந்த நாயின்னு பார்க்க மாட்டா. நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை போடும்பாங்க. நம்ம என்ன எப்படி சாப்பிட்றோம், நம்ம சாப்பிட்ட மிச்சத்தை போட்டு சொல்ல மாட்டாங்க சுவாமிகள். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுக்குன்னு ஒரு தட்டை வாங்கி, அது ரெண்டாவது தான். இப்போ ஒரு தனியா பாவம் தவிக்கிறது. வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனி செய்வ ஸ்வபாகேச்ச பண்டிதாக சமதர்ஷினா. இவாளுக்கு தான் பண்டிதர்கள்னு பேர். நாயின்னு பார்க்கலையே, நாய் உபன்யாச ஹாலில் வந்து துறக்கிறாங்க நாய அப்படின்னு சொல்லலையாவா? வேதாந்த விஷயம் பேசும்பொழுது இந்த நாய் உட்காந்து இருக்குமா? சுவாமிகள் இருந்து பக்தாரோட பேசும்பொழுது இந்த நாய் உட்காந்து, இந்த நாய் கதையே பரமம்ல நிறைய இருக்கு. பாகவதம் கேட்ட நாய் உண்டு. அதனாலதான் பக்த படாத ஸ்தோத்திரத்துல ஸ்வப்யோ நமோஸ்து சசதம் சததம் சசுகம் வசத்யா அப்படின்னு குருநாதால் எழுதினான். ஒரு நாய் பாகவதம் இதை மாதிரி குருநாதால் 40-50 வருஷம் முன்னாடி பரமம்ல சொல்லும் பொழுது பூரா உபன்யாசி. அப்பெல்லாம் 4-5 மணி நேரம், 6 மணி நேரம், 7 மணி நேரம் கூட உபன்யாசம் போகும். ராத்திரி 10, 11 மணி, 12 மணி அது உபன்யாசம் முடியவே. அப்படியெல்லாம் உபன்யாசத்தை கேட்டுட்டு நித்தியம் வேணா நதி தீரத்துல ஸ்நானம் பண்ண காலவே பிரம்ம முகூர்த்தத்துல குருநாதா சிஷ்யாவெல்லாம் அழைச்சிட்டு போவான். அப்படி போகும் பொழுது 7 நாள் முடிஞ்சிருக்கு சப்தாகம். மறுநாள் ஸ்நானம் பண்ண போகும் பொழுது கிராமத்தை விட்டுட்டு கொஞ்சம் வெளியில போய் அந்த நாய் போற வழியில செத்து போயிருக்கு. பாகவதம் கேட்ட நாய் இந்த மாதிரி பேசாம உட்காந்துருப்பாரு. அது எப்படி பேசாம இருக்க முடியும்? அதால உட்காந்துருக்கு. அப்படி உட்காந்து கேட்டது இப்படி பிராணம் எடுத்துன்னா அது ஏதோ நாய் தான் நச்சுக்கி குப்பையில போடுன்னு நான் சொல்லுவா என்ன? உடனே கோலாகல தீர்த்தத்தை கொண்டு வந்து, துளசி தீர்த்தத்தை கொண்டு வந்து அது வாயில விட்டு
அதுக்கு அங்கேயே சம்ஸ்காரம். ராமர் பண்ணலையா? கழுகுன்னு நினைச்சாரானா ஜடாயுவ? கழுகுன்னு நினைச்சாரா? என்னுடைய அப்பாவுடைய நண்பன், என்ன அப்பா மாதிரி நினைச்சாரா? என்ன திருஷ்டி பத்தாலோ? இதுதான் வேத திருஷ்டின்னு பேர். வேதத்துல அப்படிதான் இருக்கு. வேதத்துக்கு இந்த பேதங்கள்லாம் கிடையாது. இந்த ஞானம் தான் வாஸ்தவமான ஞானம். இது எப்படி ஏற்படுறது? இதுதான் ஆச்சரியம். இந்த ஞானத்தை, இந்த ஞானம் இதுல இருந்து வேணா வரலாம். அப்படிதான் அதைதான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். வேதாந்தம் தான் அப்படின்னு நீ வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா எல்லாராலையும் முடியாது. வேதம் தான், யஜ்யம் தான், யோகம் தான் அப்படின்னு நீ வச்சுட்ட அப்படின்னு சொன்னா முடியாது. ஞானம்ங்கிறது எதுல இருந்து வேணா வரும். பாகவதம் கேட்டாலும் வரும், பாகவதம் படிச்சாலும் வரும், வேதாந்தத்தினாலையும் வரும். ஞானத்தை அடைகிறது தான் நம்மளுடைய லட்சியமே தவிர அது எங்கிருந்து வருது அப்படிங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை. ஒரு குழந்தைக்கு கூட வரும். 100 வயசா இருக்கும் தாத்தா, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளா இருப்பார், ஞானம் வந்திருக்காரு. இப்படிதான் சொன்னாராம். சதாசிவ பிரம்மேந்திராள் ரொம்ப பேசிட்டே இருப்பாள், நிறைய விசாரம் பண்ணிட்டே இருப்பாள். கண்ணா அப்படின்னா குத்தர்க்கம் பண்ணி பூர்வபக்ஷம் பண்ணிட்டே இருப்பார். நிறைய பேர் கம்ப்ளைண்ட்டும் பண்ணுவார். அவருடைய குருட்ட வந்து ரொம்ப குதர்க்கம் பண்றான் சதாசிவம் அப்படின்னு. இப்பதான் குரு சொன்னார், வாய் மூடாதாடா அப்படின்னுட்டா. அப்ப மௌனமா இருந்தவர் தான், பேசவே இல்லை. எல்லாத்தையும் நிறுத்திட்டார். பேச்ச பூரா நிறுத்திட்டார், பேசவே இல்லை. இவரே பேசினா கூட பேசுவாரா மாட்டாரோ அந்த நிலைக்கு போயிட்டார் அவர். இப்பதான் தான் சொந்த குரு சொன்னாராம், நிறைய பேசிட்டே இருக்கிறதுனால வாய மூடாதான்னு கேட்டுட்டேன், நீயும் பேசாம இருக்க, ஆனா உன்னுடைய நிலை தனியா தெரிகிறது. எனக்கு இந்த ஸ்திதி வருமோ வராதோன்னு தெரியலையே. நான் சதாசிவ பிரம்மேந்திராளுடைய குரு, சதாசிவ பிரம்மேந்திராளுடைய நிலை என்னவோ அந்த நிலை எனக்கு வருமோ வராதோ அப்படின்னு சொன்னார். இது என்ன ஆச்சரியம், இது என்ன ஆச்சரியம். குருவுக்கு இல்லாம சிஷ்யனுக்கு வந்துடுமா என்ன? ஆனா என்னன்னா அது தனியா தெரியறது. இந்த ஞானம் அப்படிங்கிறது தனியா தெரியறது. யாருக்கு வேணா எதிரேந்து வேணா வரும். குருவுக்கு கைங்கரியம் பண்ணிட்டே இருப்பார். தோட்டக்காச்சாரியால போல சூத்திரபாஷ்யங்கள்லாம் உட்கார்ந்து கேட்க மாட்டார். குருநாதனுடைய வஸ்திரங்களை தான் தோச்சு கீழ்ச்சி போட்டு அதை மடிச்சு கொண்டு வந்து கொடுத்து எல்லா விதமான கைங்கரியமும் பண்ணி பாதசேவை பண்ணி அப்படிதான் பண்ணுவார். அப்புறம் என்னன்னா ஆனந்தகிரின்னு டீகாபுரா எழுதுவார். இன்னைக்கு ஆனந்தகிரிய வியாக்கியானம் படிக்கிறதுக்குலாம் ஆளே இல்லை. படிச்சாலும் புரியுமான்னு தெரியல. யாரோ மகான்களுக்கு சில பேருக்கு புரியுது. அந்த வித்வான்கள் உட்காந்து படிச்சுட்டு இருக்கா. வாஸ்தவமா புரிஞ்சுக்கணுமே. இப்ப என்ன ஞானம், என்ன பரிபக்வம். குரு கைங்கரியத்தினாலே இப்ப குரு கைங்கரியத்தான நீ வராதுன்னு சொல்லிவிட்டேன்னா தோட்டக்காச்சாரியருக்கு எப்படி வந்தது? அதுக்கு பதில் சொல்லு. ஞானம் எப்படி வந்தது? குரு கைங்கரியத்தினால வராது அப்படின்னு சொன்ன வந்துருத்தேன். பெரியவாச்சான் பிள்ளைகிட்ட அப்படிதான் ஒரு சிஷ்யா இருந்தார். அவருக்கு அப்படிதான் கைங்கரியத்தினாலேயே ஞானம் வந்துருச்சு. ஒரு உடையவருக்கு அப்படிதான் ஒரு சிஷ்யா இருந்தார். பாதசேவை பண்ணிட்டே இருப்பாராம். காலமே ஆரம்பிச்சு ராஜேந்திர பரியந்தம் முதலையாண்டான் கூரத்தாழ்வான 2 பேர், 2 பேரும் அப்படி மாறி மாறி கைங்கரியம் பண்ணுவா. மாறி மாறி கூரத்தாழ்வான் தான் உடையவர் ஸ்ரீபாஷ்யம் சொல்லும் பொழுது எழுதிட்டு இருந்தார். பெரிய ஆச்சரியமான விஷயம். அப்பேற்பட்ட ஒரு ஞான உடையவர் கூரத்தாழ்வான். முதலையாண்டானும் அப்படி ஒரு ஞான உடையவர். ராத்திரி ஆனதும் உடையவர் சொல்லிவிடுவார், ராமானுஜர் உங்களுடைய ஆத்துக்கு பங்கும் அப்படின்னு விடுவார். தன்னுடைய ஆசிரமத்துக்குள்ள இவர் பிரவேசிப்பார். காலமேத்துக்கு சாயந்திரம் வரைக்கும் விசுருவான் அவருக்குள்ள. இவர் உள்ள போனதான் அவருக்கு பாதசேவை பண்ணுவான். ஜன்னல் வழியா 2 பேரும் பார்த்தா, முதலியாண்டாரு கூரத்தாழ்வான்னு பார்த்தா. தோணித்தான், நம்ம நிறைய படிக்கிறதுனால தானே நம்ம குரு நம்மளை இப்படி அனுப்பிச்சுடுறார் பாடத்தை சொல்லிவிட்டு, முட்டாளாவே இருந்திருக்கலாமேன்னு தோணித்தான் அவனுக்கு. ஏன்னா இந்த சரண சேவை கிடைச்சிருக்கு. இந்த சரண சேவை நான் முட்டாளா இருந்திருந்தேன்னா கால முடியலான்னு சொல்லியிருப்பார், பாத சேவை பண்ணுன்னு சொல்லியிருப்பார். நீ சர்வஜன்னு உட்காந்து இருக்கிறதுனாலதான் அவர் பாடம் மட்டும் சொல்லிவிட்டு ஆத்துக்கு போங்கிறார். அந்த முதலியாண்டானுக்கு கூரத்தாழ்வானுக்கு ஸ்ரீபாஷ்யம் கேட்டு என்ன ஞானம் உண்டோ அந்த ஞானத்தை லவலேசம் கூட குறை கிடையாது சரண சேவை பண்ண பிள்ளைக்கு. அவ்வளவு ஞானம்,
அப்போ ஞானம்ங்கிறத தான் அடையிறமே தவிர அது எங்கிருந்து வருது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. எங்கிருந்து வேணா, அதுதான் நம்மளுடைய தர்மத்தில் இருக்கக்கூடிய அழகு. இது பூர்வபக்ஷம். இன்னொரு பூர்வபக்ஷமும் பண்ணலாம். மதாந்தரத்தில் வெவ்வேறு ரிலீஜியன்ல நீங்க பார்த்தீங்கன்னா அந்தந்த தெய்வமே சொல்லும், என்ன தான் நீ ஆசிரிக்கணும், என்ன தான் நீ பூஜை பண்ணணும், இல்லாத போனா நான் ஐ வில் த்ரோ யூ இன் எட்டர்னல் ஹெல் அப்படின்னு சொல்லுவாவா. எது தெய்வம் சொல்லும். என்ன பண்ணலாம் நான் சொல்லலை, நீங்களே புரிஞ்சுக்கோங்க இதை வச்சு. அப்படி இருக்கு. இந்த தெய்வத்தை ஆசிரிக்காத எவனா இருக்கானோ அவனெல்லாம் கன்வெர்ட் பண்ணு. கன்வெர்ட் ஆலையா கொள்ளு, மிரட்டு, அவன் குலத்தையே நாசம் பண்ணு. அப்படிலாம் இருக்கு. அப்படி கிடையாது உங்களுடைய தர்மம். விளையாட்டு கிடையாது இது. இப்படி ஒரு பூர்வபக்ஷமும் பண்ணி நான் சொல்ல முடியும் என்னால. அது முக்கியம் இல்லாதனால சாஸ்திரியமா போயிட்டு இருக்கேன். இதுதான் என்னன்னா, ஞானத்தை அடைகிறது தான் நமக்கு முக்கியம். அந்த ஞானம் குரு கைங்கிறதுனால அடையலாம், வேதாந்த சிரவணத்தினால அடையலாம், யோகத்தினால அடையலாம், கர்ம யோகத்தினால அடையலாம், பாகவதத்தினால அடையலாம். எப்படி வேணா அந்த ஞானத்தை அடையலாம். அதுதான் இந்த ஆச்சாரியால் சொல்றா, அஸ்மாகம். நம்மளை ஏன் அப்படி தனியாக சொல்லுவானே அப்படின்னா, யோகமோ யாகமோ எதுவுமே நமக்கு வராததுனால நம்மளை சேர்த்துக்கிறார். யதுனந்தனாங்கிரி யுகலத்யானாவதானார்த்தினாம். கிருஷ்ணனுடைய சரணாரவிந்தத்துல மனசு ஐக்கியமாறுது. யாருக்கு? பாகவதம் கேட்கிற பக்தாளுக்கு. கிருஷ்ணன் அப்படின்ன உடனே மனசு போய் கிருஷ்ணனுக்கு ஐக்கியமாறதே. யுகலத்யானாவதானார்த்தினாம், அதுவும் ஐக்கியமாறுதுன்னு நான் சொல்றேன். ஆனா அந்த ஐக்கியத்தை விரும்புகின்றவர்கள் அப்படின்னு சொல்றார். யுகல தியானம். யதுநந்தனா கண்ணன், அவருடைய அங்கினா சரணம். யுகலம்னா 2 சரணம். அந்த யுகலத்தினுடைய தியானத்தை அவதானம் அப்படின்னா சாவதானம்னு அர்த்தம். ஸ்திரமாக இருக்கிறது. அந்த ஸ்திரமாக இருக்கக்கூடிய அந்த இருத்தலை அர்ச்சினா விரும்புகின்றவர்களான நமக்கு கிம் லோகேன, நீ ஆவேக்கியாதிகள் எல்லாம் பண்ணா சொர்க்கத்துக்கு போலாமே, யோகங்கள்லாம் பண்ணா பிரம்மலோக பரியந்தம் போலாமேனா, எனக்கு என்னத்துக்குங்கிற, எனக்கு லோகம் வேணாமே, எனக்கு சொர்க்கத்துக்கு போக வேண்டாம், பிரம்மலோகத்துக்கு போக வேண்டாம். கிம் லோகேன, ஏன்னா கிருஷ்ணன் சரணம் என் ஹிருதயத்தை ஏற்படுறது. கண்ணை மூடுனா கிருஷ்ண சரணம் வரக்கூடிய எனக்கு சொர்க்கத்துல என்ன வச்சிருக்கு? அமிர்தம் வச்சிருக்கேன்னா அமிர்தத்தை தான் கொடுக்க மாட்டாரே தேவன். அமிர்தத்தை அவ ஆத்மாமிக்கே கொடுக்க மாட்டார். கிருஷ்ணன் போய் கேட்டான். கிருஷ்ணன் தானே அமிர்தம் கடந்து கொடுத்தான் பூர்வ அவதாரத்துல. கிருஷ்ணன் போய் கேட்டான், கொடுக்க மாட்டார். தசரதன் போய் கேட்டாங்க, கொடுக்க மாட்டார் தேவேந்திரன். அமிர்தத்தை வெறும் பார்த்து பார்த்து இந்த மாதிரிலாம் உண்டு. இந்த வயசானவெல்லாம் ரிட்டைர்மெண்ட் காலத்துல ஏதோ பிஎஃப்லாம் வந்ததுன்னா அதுல பேங்க்ல போட்டு வச்சுட்டு பாஸ்புக்கை திறந்து பாப்பா, டெய்லியோ திறந்து பாப்பா. பிள்ளைக்கு கொடுக்க மாட்டா, இவாளும் செலவும் பண்ண மாட்டா. திறந்து போயிடா. 50 லட்ச ரூபா இருக்கு, 50 லட்ச ரூபா இருக்குன்னு. அப்படி ஒரு அஞ்ஞானம் வந்துடுமானா அது எல்லாருக்கும் தான் வரும். ஏன் தேவேந்திரனுக்கு மட்டும் வராதான்னு அஞ்ஞானம். கிம் லோகேன தமேன கிம் திருபதினா, நீ மனசு அடக்கணும்னு கிளம்பும் பொழுது அந்த மனசு இன்னும் பிச்சுட்டு தான் கிளம்பும். அதுக்கு மாறுதலாம் ஆச்சாரியால் சொல்றது என்னன்னா, கிருஷ்ணனை தியானம் பண்ணு, மனசு தானா அடங்குங்கிறார். தமேன, தமம் யமம்னு சம தமம்னு திண்டாடாதப்பா. கிருஷ்ணன் திருப்படி அப்படி பிடிச்சுட்டேன்னு சொன்னா தானாவே உன் மனசு அடங்கிடும். கிருஷ்ண சரணத்துல அபிலாஷை ஏற்படக்கூடிய மனசு வேற எதுல அபிலாஷை ஏற்படும் அதுக்கு? அதனால தமேன கிம் திருப்பதினா, ராஜாவுனால என்ன? ஒரு கோவில் கட்டணம்னால ராஜாட்ட போய் நிற்காத மகான்கள் எத்தனை மகான்கள் தெரியுமா? கிருஷ்ணனுக்கு கோவில் கட்டணம்னா போய் நிற்காதவா. பின்ன எப்படி நடக்கும்? அதெல்லாம் நடக்கும்னா தானா நடக்கும். நிருபதினா சொர்க்காபவர்கை கிம், சொர்க்கத்தினால என்ன, அபவர்க்கத்தினால என்ன? கிருஷ்ண தியானம் அனவரதமா யாரு ஹிருதயத்தில் ஏற்படுறதோ அவர்களுக்கு அப்படின்னு அழகான ஸ்லோகம் இதுக்கு சொல்லி மாலா இவ்வளவு அர்த்தம் ஸ்ரீ குருநாதால் சொல்லுவா பிரவச்சன சமயத்துல. இவ்வளவு அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு. பிரபோத சுதாகரன் ஆச்சாரியாருடைய கிரந்தம். ஸ்ரீகிருஷ்ணன் நாளொரு மேனியும் பொழுதொரும் வண்ணமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார். பிருந்தாவனத்துல
எல்லா கோபிகளும் கிருஷ்ணனுடைய லீலைகள் எல்லாம் யசோதையிட சொல்றா. கிருஷ்ணன் எல்லார்ட்டையும் கிருப உடையவன். மாடு கன்றுகள்னா கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். கிருஷ்ணனுக்கு பிடிச்ச பட்சணம் என்னன்னு ஒரு குழந்தைகிட்ட கேட்டா கூட எல்லா குழந்தையும் சொல்லிடும். கண்ணன் தின்னும் பண்டம் என்ன, கண்ணன் தின்னும் பண்டம் வெண்ணெய் அப்படின்னு. ஒரு குழந்தை கூட கிட்டாக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னா வெண்ணெய் தான் பிடிக்கும் அப்படின்னு ஒரு குழந்தை உள்பட சொல்லிவிடும். அந்த வெண்ணெய் எங்க இருந்தாலும் அந்த கண்ணன் இந்த வெண்ணெய் எடுத்துடுவேன். நவநீதலியிலே அப்படின்னா கிருஷ்ணனுக்கு வெண்ணெய் எடுக்கிறது முக்கியம் இல்லையா, வெண்ணெய் எடுக்கிற வியாஜத்துல எல்லாருடைய மனசையும் எடுத்துடும். அதுதான் அந்த நவநீத சௌரியத்தினுடைய தத்துவார்த்தம் அப்படின்னு குருநாதால் சொல்லுதான். அந்த வெண்ணெய் எப்படி இருக்கணும்? வெண்ணெய் அழுக்கா நாத்தம் முடிச்ச வெண்ணெய் ஊசி போன வெண்ணையா இருந்ததுன்னா கிருஷ்ணன் தொடவே மாட்டான். அப்பதான் என்னன்னா பானையை போட்டு உடைச்சிடுவோம். நல்ல வெண்ணையா இருந்தா தானே நம்மளே சாப்பிடுவோம். அழுக்கு வெண்ணெய் நாத்தம் முடிச்ச வெண்ணெய் உளுத்து போன வெண்ணையெல்லாம் நம்ம சாப்பிடுவோமா என்ன? அப்ப குழந்தை பகவான் மட்டும் எப்படி அதை சாப்பிடுவான்? இப்ப நவநீதம்னா எப்படின்னு என்ன அர்த்தம்னா தத்துவார்த்தங்கண்ணா மனசுதான். நம்மளுடைய மனசு வெண்ணெய் மாதிரி இருக்கணும், வெண்ணெய் மாதிரி வெளுப்பா இருக்கணும், மனசு வெண்ணெய் மாதிரி உருகக்கூடியதா இருக்கணும். பகவத்கூட கேட்கும் பொழுதே கண்கள்லேருந்து ஆனந்த கண்ணீர் பலபலன்னு கொட்டணும். அப்படி உருகக்கூடியதா இருக்கணும். வெண்ணெய் எப்படி சுத்தமா இருக்கோ சுத்தமா இருக்கணும் மனசு. வெண்ணெய் எப்படி சுகந்தமா இருக்கோ சுகந்தமா இருக்கணும். காமக்ரோதங்கள்லாம் இல்லாம இருக்கணும்னு அர்த்தம். வெண்ணெய் வெள்ளை வெள்ளேன்னு இருக்கும். அதுல கருப்பா ஏதாவது பட்டுனா அழுக்கா தெரியும் இல்லையா? அது மாதிரி காமக்ரோதங்கள்லாம் மனசுல இருந்துடுச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சுபாவம் வெளிப்பட்டுடும். இப்ப நம்ம சாரித்திரம் தவறாக எடுத்துன்னா லோக ஜனங்கள் யாரும் நம்மளை ஏத்துக்க மாட்டாங்க. ஜனங்களை ஏத்துக்கலைங்கிறத பத்தி இல்லை. கிருஷ்ணனுக்கு நம்மளை கண்டா பிடிக்காது. கிருஷ்ணனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ வேண்டாமா? குருநாதருக்கு பிடிச்ச மாதிரி வாழ வேண்டாமா? அவருக்கு நம்மளை அவளுக்கு இவனுக்கு நம்மளை பிடிச்சி என்ன போறாது? எனக்கு உங்களை கண்டா ரொம்ப பிடிக்கிறது சாமி, தலையெழுத்து. உனக்கு பிடிக்கிறதுனால எனக்கு என்னையா பிரயோஜனம்? என் குருநாதருக்கு என்ன பிடிச்சதுன்னா எல்லா ப்ரூயுஹு ஸ்னிக்தஸ்ய சிஷ்யஸ்ய குரவஹ குஹ்யமப்யுத. குருநாதருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா என்ன தெரியுமா பண்ணுவா? ஒரு விஷயம் கூட மிச்சம் வைக்காம அவர் எந்த அனுபூதியில இருக்கிறாரோ அந்த அனுபூதியை எனக்கு கொடுத்துருவார். பாகவதம் ஸ்னிக்தஸ்ய சிஷ்யஸ்ய, குருவுக்கு ரொம்ப ஸ்னிக்தமா பிரேமாஸ்பதமா இருக்கக்கூடிய சிஷ்யனுக்கு குரவஹ குஹ்யமப்யுத, ரகசியத்தை சொல்ல மாட்டாரா? துஷ்டா இருக்கக்கூடிய சிஷ்யனா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், பாடத்தை மட்டும் நடத்திட்டு விட்டுடுவார், அனுபூதியை கொடுத்துட மாட்டார். ஸ்னிக்தனா இருக்கக்கூடிய சிஷ்யன் அப்படின்னு சொன்னா அந்த சிஷ்யனுக்கு எல்லாத்தையும் சொல்லிடுவாரே. அது மாதிரி நாம் இருக்க வேண்டாம். மனசு அவ்வளவு சுத்தமா இருக்கணும். வெண்ணெய் எப்படி உயர்ந்த இடத்துல உரியில கட்டி மேல வைப்பாலும் அதை போல நம்மளுடைய மனசை உயர்ந்த ஸ்தானங்கள்ல உயர்ந்த சிந்தனைகள்ல வைக்கணும். அப்படி வச்சுட்டேன்னு சொன்னா நீயா பரிசிரமப்பட்டு கிருஷ்ணனை அடையணுங்கிற அவசியம் இல்லை. அந்த மனசை திடுறதுக்கு மனோகாரியான பகவான் அவனே வருவான்ங்கிறத காட்டுறதுதான் நவநீத சௌரிய லீலையினுடைய தாத்பரியம். எல்லா கோபிகைகளும் யசோதைட்ட கம்ப்ளைண்ட் பண்றான். யசோதே உன் புள்ள என்ன பண்ணா தெரியுமோ? வத்சான் முச்சன் கொச்சித் அசமயே क्रोश संजातः सः स्तेयं स्वात्वत्यतदधिपयः कल्पितैः स्तेययोगैः मर्कान् भोक्ष्यन् विभजति सचेन्नात्ति भाण्डं विनत्ति द्रव्यालाभे सद्गकुपितः यात्युपक्रोश्य तोकानि. यशोदे यशोदे உன் புள்ள என்ன பண்ணா தெரியுமா? என்னடி பண்ணா? மாடு கன்றுகள் எல்லாம் அவுத்து விடுறான். ஏடா கண்ணா கன்றுகள்லாம் அவுத்து விடுறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு தானே நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறான். இப்ப அவுத்து விடுற சமயம் இல்லடா கண்ணா, அசமயே இது சமயம் இல்லடா கண்ணா. அசமயத்துல சாயரட்ச வேலையில 4 மணிக்கு நீ அவுத்து விட்டேன்னு சொன்னா கண்ணுக்குட்டியெல்லாம் அவுத்து விட்டா எனக்கு சௌரியமா இருக்கும். 2 மணிக்கு அவுத்து விடுறேன். நான் வந்திருக்கிற சமயத்துல அவுத்து விடாம போனா வேற எப்ப அவுத்து விடுறது அப்படிங்கிறான். பதில் இருக்கிறான். ஏவம் தாருஷ்டியானி உஷதி குருதே மேகனாதீனி வாஸ்தவம். தாருஷ்டியமா பேசுறான், எதிர்த்து எதிர்த்து பேசுறான். அவன் சொல்ற அர்த்தம் இவனுக்கு புரியலையா? அதுதான் அறிவொன்றில்லா ஆயர் குலம் அப்படின்னு. அவன் என்ன சொல்றான்னா, நான் அவதாரம் பண்ணி வந்திருக்கிற சமயத்துல உங்களுடைய எல்லா சம்சார பந்தத்தையும் நான் அவிர்த்து விடாம போனா வேற எப்ப அவிர்த்து விடுறது? சமயம் பார்த்துட்டு வாங்குறியே, எந்த சமயத்துல வருது? நான் அவதாரம் பண்ணி வந்திருக்கிற சமயத்துல உங்களுடைய பந்தத்தை அவுத்து விடலைன்னு சொன்னா வைகுண்டாதீஸ்வரனாக இருந்து எப்படி அவுத்து விடுறது?
அப்படின்னா அவன் நம்மளுடைய சம்சார பந்தத்தை அவுத்துப்படுற மாதிரி பேசுறானா, இது கண்டுகுட்டி அவுத்து விடுறான்னு நினைச்சுக்கிறது இந்த கோபி. வத்சான் முஞ்சன் கொச்சித் அசமயே கோஷ சஞ்சாதாசா. அந்த கோபி மாமி வந்து இந்த யசோதா அம்மாட்ட சொல்லி கத்துறா இல்லையா, எல்லா கண்டுகுட்டியும் அவுத்து விட்டு விட்டான். ஒரு கோபியினுடைய ஆத்துல நிறைய மாடுகன்றுகள் இருந்தது. சாயரக்ஷ வேலைக்கு கண்ணன் எப்படி போனான். அந்த கோபி மாமி கோபிகைகள் தான் இன்னைக்குமே வருஷத்துல போய் பார்த்தா எல்லாம் மாடுகன்றுகள்லாம் கறக்கிறான். ஸ்திரீகள் தான் பால்லாம் கறப்பா. அவ்வளவு சாமர்த்தியம் ஸ்திரீகளுக்கு. எல்லாரும் மாமாலாம் பயப்படுறார், மாடு முட்டிடா முட்டி. இவ போய் அதெல்லாம் நல்ல நேக்கா கறந்துன்னு வந்துருவா பால். அந்த கோபி பால் கறக்கிறதுக்காக பால் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கயிறை தோல்ல போட்டுக்கொண்டு பால் கறக்கிறதுக்காக போறா. கண்ணன் எழுத்தாப்புல வர, மாமி 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 எங்க போறேன் மாமி? அதுவாடா கண்ணா, பால் கறக்க போறேன்டா. நானும் சித்த வரேன் மாமி. நீ என்னத்துக்கு? அது நான் வந்தாதான் மாமி மாடெல்லாம் பால் கறக்கும். ஆமா ஆமா, இத்தனை நாள் நீ வந்துதான் கறக்கிறதோ எங்காத்து மாடு. எங்காத்து மாடை பற்றி எனக்கு தெரியும், நீ போ அப்படின்னுட்டா. கண்ணன் கெடுக்கணும் சிரிச்சுட்டான். நேரா போய் அந்த ஆத்து திண்ணை வாசல்லே உட்காந்துட்டான். இந்த மாமி அங்கிருந்து போனா உடனே கீழே உட்காந்துட்டு அந்த மாட்டினுடைய மடியில ஜலம்லாம் தெளிச்சு பால் கறக்கலாம்னு மடியில கைய வைக்க போறா. புட்டாருக்கு உதைக்க. என்னடா அது, டெய்லி நான் தான் கறக்கிறேன், என்னதான் பார்க்கறது, இது உதைக்கவே உதைக்காது, இன்னைக்கு என்ன உதைக்கிறது? உடனே இன்னொரு மாடுக்கு போனா அதுவும் உதைக்கிறது. இன்னொரு மாடு போனா 40-50 மாடு இருக்கு, எல்லா மாடும் உதைக்கிறது. ஒன்னா பால் கறக்கல 1 மணி நேரம் வேர்த்து விறுவிறுத்து மெதுவா வாசல் வந்த, மாமி பால் கறந்துட்டேளா அப்படின்னு நான் கண்டேன். என்னடா கண்ணா, ஒரு மாடாவது பால் கறக்க விட மாட்டேங்கிறது, உதைக்கிறது. நான் தான் அப்பவே சொன்னேனோ இல்லையா மாமி? ஆமாண்டா கண்ணா, இப்ப என்ன பண்ணலாங்கிற? சித்த நான் வரேன், நீங்க பேசாம இருங்கோ, எல்லா மாடும் எப்படி பால் கறக்க பாருங்க அப்படின்னா. உடனே அந்த மாமி வந்தா, இவன் என்னமோ கண்ணுக்குட்டி மாதிரி தவிர்த்து போய் எல்லா மாட்டு மடியிலையும் தானே வாய வச்சு அவ்வளவு பாலையும் உறிஞ்சு குடிச்சுட்டானா பகவான். கண்ணா கண்ணா விடுடா கண்ணா விடுடா கண்ணா விடுடா கண்ணாங்கிறா. அந்த மாடா என்ன தானா பால் கறக்கிறது, சறக்கிறது அந்த மாட்டுக்கு பால். கண்ணன் குடிக்கிறான்னா எப்படி இருக்கும் அந்த பசு கண்டிருக்கலாம். கிருஷ்ணமுக்த ஸ்தன க்ஷீராக கிமகாவோன மாதரா அப்படின்னா. அங்க இருக்கக்கூடிய எல்லா பசுக்கன்றுகள் உட்பட எல்லாரையுமே அம்மான்னு நினைக்கக்கூடியவனான் கண்ணன். ஒரே ஒரு மாடு போனா போதுன்னு கொஞ்சோண்டு அந்த மாட்டு பாலையும் குடிச்சுட்டு கொஞ்சோண்டு 2 டம்ளர் வச்சான். ஒரு முறை உங்க மாமா வந்தா காப்பிக்கிய அப்படின்னு விட்டுட்டு போனானா அவன் அங்கிருந்து வந்து குத்தம் சொல்றான். வத்சான் முஞ்சன் கொச்சித் அசமயே கோஷ சஞ்சாத ஹாசரா. அவன் இப்படி கத்துறா இல்லையா, கத்துறத பார்த்து இவனுக்கு சிரிப்பு வருது, நையாண்டி படுறான். क्रोश संजातः सः स्थेयं स्वाद्वत्यतदधिपयः कल्पितैः स्थेययोगैः. ஏகப்பட்ட யோகம் இருக்கு, 18 யோகம் சொல்றாரு கீதையில. அர்ஜுன விஷாத யோகத்திலேருந்து ஆரம்பிச்சு விஸ்வரூப யோகங்கள்லாம் சொல்றார். க்ஷேத்திரக்கு விபாக யோகங்கிறார், குணத்திரய விபாக யோகங்கிறார், ஏகப்பட்ட யோகம் சொல்றார். கர்ம யோகங்கிறார், பக்தி யோகங்கிறார், ஞான யோகங்கிறார், சாங்கிய யோகம், ஏகப்பட்ட யோகம் சொல்றார். பாகவதத்துல ஒரு யோகம் சொல்றார், ஸ்தேய யோகைஹி. கீதையில சொன்ன யோகங்கள்லாம் என்னன்னா நம்ம ஆசிரியம் பண்றது, நம்ம அதை ஆசரணம் பண்றதுக்காகவா. பாகவதத்துல பண்ண ஸ்தேய யோகம் எதுக்குன்னா கிருஷ்ணனுக்கு மட்டுமா. கிருஷ்ணன் திருடானே நம்ம போய் திருடக்கூடாது, அடி வாங்கிட்டு தான் வருவோம். விதவிதமா எப்படி எப்படி எல்லாம் இந்த வெண்ணையை ஒழிச்சு வச்சாலும் எடுத்துடுவானா இந்த கண்ணன். கல்பிதை ஸ்தேய யோகை. அப்படி ஏதாவது எடுத்து சாப்பிட்டாதான் அவனுக்கு உகக்குமா. வெண்ணெய் காலவே கடைஞ்சு ஒரு கோபி எங்க இருந்தது, கிருஷ்ணா உனக்காகத்தான் கிருஷ்ணா வெண்ணெய் கிடைச்சிருக்கேன் அப்படின்னு தங்க கிண்ணத்துல போட்டு கொடுத்தாலும், மாமி மாமி வெண்ணெய் நான் சாப்பிடக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்கா மாமி. இது என்ன புது கதையா இருக்கு, இது என்ன புது கதையா இருக்கு? ஆமா காலமே வெண்ணெய் வெறும் தொப்பையில சாப்பிட்டா தொப்பா வலி வந்துடும் சொல்லியிருக்கா மாமி. நான் இப்பெல்லாம் வெண்ணெய் சாப்பிடறது இல்லை மாமி அப்படின்பானா. அதுவே ஒழிச்சு வச்சுட்டானா. ஸ்தேயம் ஸ்வாத்வத்யததிபயா கல்பிதைஹி. ஸ்தேயம் ஸ்வாதுவத்தி. அதை ஒழிச்சு வச்சு அவனுக்கு எடுக்கிறதுலதான் அவனுக்கு ஆசையா. எங்க வச்சாலும் எடுத்து. யசோத சொன்னா உரல்ல மேல உரையில கட்ட வேண்டியதானேடி, மேல கட்டிவிட்டா எப்படி எடுப்பான். அங்கிருந்து இன்னொரு கோபி வந்தா. அதை ஏன் கேட்கிற, அதுக்கு ஒரு கதை இருக்கு, அதை சொல்றேன்.
पीठे पीठनिषन्न बालकगले तिष्ठन् स गोपालकः यन्त्रान्तस्थितदुग्धभाण्डमवकृष्य आच्छाद्य घण्टारवम् वक्त्रोपान्तकृताञ्जलिः कृतशिरः कम्पं पिबन्यः पयः पायात् आगतगोपिकानयनयोः गण्डूषभूत्कारकृत् கிருஷ்ணகர்ணாமிருதம்னு இது கிருஷ்ணகதை சொல்லும் பொழுது பாகவதத்தை ஆதாரமாக வச்சுட்டு எல்லா மகான்களுடைய கிரந்தத்தை அனுபவிக்கும் பொழுதுதான் அந்த கிருஷ்ணனுடைய ஆச்சரியமான அவனுடைய காருண்யம் நமக்கு புரியும். ஒரு கோபி புதுசா கல்யாணம் ஆகி வந்திருக்கிறா. அவளுக்கு அவாத்துல மாமியார் வேற இருக்கா, போராட்டத்துக்கு நாத்தனார் வேற கூடயே இருக்கா, கல்யாணம் பண்ணிக்காம. இவன் நகரத்திலேருந்து கிராமத்துக்கு கல்யாணம் ஆகி பண்ணி வந்திருக்கிறதுனால, நகரத்திலேருந்து வந்த பொண்ணா இருக்கிறதுனால ஒரு காரியம் செய்ய லாய்க்கில்லை. ஒன்று தெரியல, பாத்திரம் எப்படி தேக்கணும் தெரியல, சமையல் தெரியல, துணி துவைக்க தெரியல, ஒன்றும் தெரியல. தினப்படிக்கு காலமே மாமியார் பாட ஆரம்பிச்சாருன்னா ராத்திரி வரைக்கும் மாமியார் பாடிட்டே இருப்பா. பாட்டு வாங்குவோம், ரசம் வாங்குவோம், திட்டு. இன்னைக்கு காலமே எழுந்துட்டா, மாமியார் பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டா, நாத்தனார் துணியெல்லாம் எடுத்துட்டா. இதுவும் கூட பின்னாடியே வந்தது. யமுனா தீரா கொள்ளை தானே யமுனை, அவளுக்கு கொள்ளைக்கு போறா. அந்த மாமியார் ரொம்ப சாமர்த்தியம். இந்த கிருஷ்ணா வரான், வெண்ணையெல்லாம் எடுத்துடுறான் அப்படிங்கிறதுனால ஆத்து வாசல் கதவு, இந்த கதவுலேருந்து ஒரு கயரை கட்டி, அந்த உரி மேல ஒரு கயரை கட்டி, அந்த உரியில ஒரு பெரிய மணியை தொங்க வச்சுக்கிறான். இந்த கதவை திறந்தானா அந்த கயரை அசைஞ்சுதான் உரி டனான சத்தம் கேட்கும், மணி சத்தம் கேட்கும். உடனே வந்து பிடிச்சுடலாம் அந்த பயலை அப்படின்னு அவ நினைச்சிருக்கிறா. கிருஷ்ணனுக்கு நிறைய நண்பர்கள்லாம் உண்டு. ஸ்ரீராமா, ஸ்தோக கிருஷ்ணன், தேவப்பிரஸ்தன், வரூதவன் அப்படின்னு நிறைய, ததிபாண்டன் அப்படிலாம் நிறைய நண்பர்கள்லாம் உண்டு. எல்லா நண்பர்களையும் கூட்டி கொண்டு தான் கண்ணன் இப்படி வெண்ணை திருடுறதுக்கெல்லாம் போவான். அவ 3 பேர் யமுனா தீரத்தில் இருக்கிறா. மாமியார் தேய்ன்னு தேய்க்கிறா, நாத்தனார் துவைக்கிறா. இந்த மாட்டு பொண்ணு வேந்த முடிக்கிறது. மாமியார் திட்டினா, துவைக்கிறதுக்கு லாய்க்கில்லை, தேய்க்கிறதுக்கு லாய்க்கில்லை, ஆத்துல போய் சமைக்கிறது சமையண்டி, இங்க இடத்துக்கு பராக்கு பார்த்துட்டு இருக்க அப்படின்னு திட்டினா. உடனே அந்த கோபி திட்டு வாங்கிட்டு மெதுவாக நடந்து வந்துட்டே இருக்கா. அதுக்குள்ளே இந்த பிள்ளைகள் எல்லாம் உள்ள புந்துருச்சு. கண்ணை உடனே பார்த்தான். டே, கதவை திறந்தா மணி சத்தம் கேட்கும்டா. அதனால என்னன்னா அந்த மணியை எப்படியாவது சத்தம் கேட்காம பண்ணிவிடலாம் அப்படின்னதும் அவ ஆத்திர அப்பதான் கல்யாணம் ஆகி வந்ததுனால கூரைப்படவை வாங்கி வச்சிருக்கிறா. அதை வெளியில துவைக்கலாம் மாட்டா, திரும்ப வெயில்ல காயப்படுவா. அந்த கூரைப்படவை எடுத்தான், அதனுடைய பார்டரை டர்ன்னு கிழிச்சா. அப்படி கிழிச்சு மெதுவா உள்ள புகுந்து, பூனை மாதிரி உள்ள புகுந்து, பானை அசைச்சா மணி அசைச்சா சத்தம் கேட்டுடுமே. மணியை அடைக்காம நீ பானையை தொட முடியாது, வெண்ணெய் எடுக்க முடியாது. அதனால பீட்டே பீட விஷன்ன பாலகலே, ஒரு ஸ்டூலை போட்டு அது மேல ஒரு புள்ளை ஏற்றி, அது மேல ஒரு புள்ளை ஏற்றி, எல்லா பிள்ளைகளுக்கு மேல இவன் ஏறி நின்றான். அந்த கண்ணம் ஏறி நின்று அந்த மணியை பிடிச்சி இந்த கிழிச்சானோடய அந்த பட்டுப்படவை 40,000 50,000 கூறப்படாது கிழிச்சு ஆச்சாத்திய கண்டாரவம் அப்படிங்கிறார். அந்த மணியினுடைய மத்தியில் அப்படி தொங்கும் இல்லையா, அதை அப்படியே கட்டிட்டான், துணியால கட்டிட்டான். இப்ப அசஞ்சுன்னு வச்சுக்கோங்க, பொத்து சத்தம் கேட்காது. உடனே தன் புல்லாவளை எடுத்து அந்த பானை கணார்ந்து வடைச்சான். பாலா கொற்றது, தயிரா கொற்றது. பக்ரோபாந்த கிருதாஞ்சலி, எப்பேற்பட்ட பிரபு, தேவாதி தேவன், பரபிரம்ம வஸ்து, எப்பேற்பட்ட பிரபு. கையை அப்படி வச்சு கொண்டு அந்த பாலை தயிர் அப்படி உரியதானா, தலையை ஆட்டி ஆட்டி, கிருத சீரகம் நன்னா இருக்கான், டேஸ்டா இருக்கான். அதனால தலையை ஆட்டி 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 அப்படி சாப்பிட்றான். இவன் கையில இருந்து இவன் சாப்பிட்ட மிச்ச பிரசாதங்கள் இச்சு விழறது இல்லையா கீழே, அதெல்லாம் கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் சாப்பிட்றது. கிருத சிரக்கம் பம்பி பன்யப்பயா, இப்படி குடிச்சுட்டே இருக்கும். அப்படி குடிச்சுட்டே இருக்கும் பொழுது பட்டுன்னு அந்த மாட்டுமன் வந்தா, கதவை திறந்தா டொரைங்கன்னு சத்தம். எல்லா பிள்ளைகளும் எடுத்தான், கொல்லவகமா ஓடிவிட்டான். இவனை தொங்க விட்டு இது உரியிலேயே தொங்குறது. இந்த பிள்ளை கீழே பார்த்தா பானையெல்லாம் நொறுங்கி கிடக்கு, தயிரெல்லாம் கொட்டி கிடக்கு.
பாலெல்லாம் கொட்டி கிடக்கு. யாரிடாவது உரியில கட்டினதை பண்ணானோன்னு பார்த்தா கருகருன்னு இந்த கருவண்டு தொங்குறது மேல. கண்ணன் பாபாவா நன்னா மாட்டினேன். யாருடா நீ? கஸ்தம் பால. யாருடா நீ? யாருடானா அவாவா அவாவா பேர் தானே சொல்லுவா. பலானுஜா, நான் ராமண்ணாவோட தம்பின்னா. ஏன் நான் மாட்டுட்டு அவர் மாட்டுக்கிட்ட பலானுஜா. இங்க என்னத்துக்கு வந்த? கிமிகதே, இங்க என்னத்துக்கு வந்த? மன்மந்திரா சங்கையா. எங்கான்னு நினைச்சு வந்துட்டேன் மாமி. அது என்னடா எங்காத்தான் உங்கா நினைப்ப? ஒரே மாதிரி இருக்கு மாமி. என்ன ஒரே மாதிரி இருக்கு? எங்காத்துலயும் வாசப்படி இருக்கு, உங்காத்துலயும் வாசப்படி இருக்கு, எங்காத்துலயும் மித்த இருக்கு, உங்காத்துலயும் மித்த இருக்கு, எங்காத்துலயும் திண்ண இருக்கு, உங்காத்துலயும் திண்ண இருக்கு, எங்காத்துலயும் தூண் இருக்கு, உங்காத்துலயும் தூண் இருக்கு. உங்காத்துக்கு யாரும் வரப்படாதுன்னா வாசல செவரை வச்சு மூடுறது தானே மாமி. அது இருக்கட்டா கண்ணா. யுக்தம் எல்லாமும் தான். அது இருக்கட்டும். நவநீத பாத்திர விவரே ஹஸ்தம் கிமர்த்தம் யசே. வந்ததுதான் வந்த, ஏன் வெண்ண பானக்குள்ள கைய விட்ட அப்படின்னா. அப்பதான் சொன்னான் அவன், ஆதா கஞ்சன வத்சகம் மிருகயிதும் விஷாதம் க்ஷணாத். அதுவா மாமி, எனக்கு ரொம்ப பிடிச்ச கண்டுகுட்டி எங்க ஆத்துல ஒண்ணு உண்டு மாமி. நான் வளர்த்த கண்டுகுட்டி, மிருதங்க கண்டின்னு பேரு மாமி. அதுக்கு காலமே சுட்டு அந்த கண்டுகுட்டியை காணும். வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும், ரொம்ப ஜோக்கா குதிக்கும். என்ன கண்டா அதுக்கு ரொம்ப பிடிக்கும். தேடிண்டே வந்தேன் மாமி. தேடிண்டே வந்தேனா, அப்படி வரும்பொழுது உங்க ஆத்த பார்த்தேனா, உங்க ஆத்து பானைக்குள்ள வெள்ளையா தெரிஞ்சுதா? அது எங்க ஆத்து கண்ணுக்குட்டியோ நினைச்சு ஏறி பார்த்தேன். கண்டுக்குட்டி இருந்ததா? இல்ல. என்ன இருந்தது? வெண்ண இருந்தது. வெண்ண இருந்ததேன்னு வெண்ணையை சாப்பிட்டேன் மாமி. சித்த இருக்கா? இன்னும் சின்ன சித்த இருக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்துடுறேன். மாகாஹ விஷாதம் க்ஷணாத் இத்யேவம் व्रजवल्लरी प्रतिवचः கிருஷ்ணஸ்ய புஷ்ணாதுனः. பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லும் பாடும். அப்படிலாம் பொய் சொல்ல தெரியாது அவனுக்கு. பொருந்த பொய் சொல்ல தெரியாது. ஏன்னா பொய்யே சொல்ல மாட்டான் கண்டன். அனுதம் நச்ச பூர்வம் நச்சபக்ஷே கதாசன அனுதம் நோக்த பூர்வம்ங்கிறார் ராமச்சந்திர பிரபு. அந்த மாதிரி பொய்யே சொல்ல தெரியாததான பிரபு கண்ணன். எல்லா வெண்ணையும் சாப்பிட்டு கீழே ஜல்லுன்னு குதிச்சானோ இல்லையோ, உடனே வாவாவா வாவாவா உன்னை என் மாமியார்ட்ட மாட்டி விடுறேன். எப்படி கிண்டுவா தெரியுமா? எத்தனை கிண்டு வாங்கியிருக்கேனா? ஐ எம் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் அப்படின்னு வாசல்ல அப்படி நிக்கிறா. அவனை போக விடாம, கண்ணனை போக விடாம உடனே வாழ் இருக்கக்கூடிய வெண்ணைய அப்படியே அந்த கோபியினுடைய மூஞ்சில பூன்னு துப்பினான். பழந்த கண்ணன் தானே. உடனே என்னடா கண்ணா அப்படின்னு இப்படி தொடர்ந்துண்டா. சித்த கேப் கிடைச்சது எடுத்தா ஜல் ஜல் ஜல்னு ஓடி. கிருஷ்ணன் துரத்துதே வாசல்ல வந்தா அந்த நாத்தனாரும் மாமியாரும் வந்துட்டான். மாமியாரும் என்னடி அது சமைக்க சொன்ன வாசல் அந்த பராக்கு பார்த்துட்டு இருக்க. பராக்கு சமைக்கிறது தானே உள்ள இருந்து. அதையம்மா கேட்கிறேன். கண்ணன் வந்தாமா? கண்ணன் வரத்தான் வருவான், போகத்தான் போவான். கண்ணன் வந்து எல்லா வெண்ணையும் திருட்டு போயிட்டாமா அப்படின்னு சொல்றாரு. சரியா தொலைச்சிக்கலையா? இந்த வாய் ஓரமா கொஞ்சம் வெண்ணெய் ஒட்டிட்டு பார்த்துட்டான் மாமியார். கடை கடிச்சு இருக்கிற வெண்ணையெல்லாம் நீ சாப்பிட்டு நீ நாளுக்கு நாள் பெருத்து போயிட்டுருக்கேன். அது நாளுக்கு நாள் அந்த குழந்தை இழைச்சி போறது. நானே ஒத்த வாசப்படியா இருக்கிறத பத்மநாப சுவாமி கோவில் மாதிரி 3 வாசப்படியா ஆக்கிடலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். அந்த குழந்தைய அப்படின்னு சொல்றேன்னு கண்ணத்தை கிள்ளிவிட்டாலாம். அவ அங்கிருந்து வந்து கம்ப்ளைண்ட் பண்றா அப்படின்னு. ஹிபாலப்தும் ஐச்சத்துங்கிறா. இது வந்து குழந்தை செய்கிற லீலை தான் அப்படின்னாலும் கூட பகவானா இருந்து செய்கிற லீலையாச்சு. இந்த மாதிரி 1 லீலையா 2 லீலையா சொல்லி மாளாது. மற்றொரு சமயம் எல்லா குழந்தைகள்லாம் ஓடி வந்து, கோபிகைகள்லாம் ஓடி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாலும் இல்லையோ, குழந்தைகள்லாம் ஓடி வந்து அம்மா கிருஷ்ணோ மிருதம் பக்ஷிதவான் இது மாத்திரேங்க வேறையன். அம்மா கண்ணன் மண்ணு சொல்லிட்டாமான்னு பதறி அடிச்சு அம்மாக்கு எப்படி இருக்கு? குழந்தை மண்ணு சொல்லிட்டான்னு சொன்னான். பதறி அடிச்சு ஓடி வந்து கிருஷ்ணா மண்ணு தின்னையாடா ஆ காட்டு மண்ணு தின்னையான். பகவான் சொன்னா நாகம் பக்ஷிதவான் அம்ப சர்வே மித்யாபிஷம்சினஹ யதி சத்யகிரஹ தர்ஹி சமக்ஷம் பஷ்யமே முகம். அம்மா நான் மண்ணு தின்னலையம்மா.
நான் மண்ணு சாப்பிடலையேம்மா. பக்ஷிதவானசி கிம் துவம் மிருதமிதி மாத்ரா ப்ரீஷ்டம் பகுபீதம் குக்ஷி ஸ்தித நிகிலாண்டம் தர்ஷித விஸ்வாகாரம் கோபாலம் கோவிந்தம் பஜரே மானச கோபாலம் பக்தஜன பிரியம் அத்புதலீலம் பஜரே மானச கோபாலம். சாட்டுட்டியா மண்ணு சாட்டுட்டியா மண்ணு சாட்டுட்டியா ஆகாட்டு ஆகாட்டுங்கிறா. சா தத்ர தத்ருஷே விஸ்வம் ஜகத்ஸ்தாஸ்து ச கந்தி ஜகா சாத்ரித்வீபாப்தி பூகோலம் சவாயுவக்னிந்து தாரகம். சகல பிரம்மாண்டங்களையும் கண்டார். அநேக கோடி பிரம்மாண்டங்கள், அதுல ஏக பிரம்மாண்டம், அதுல சப்த தீபம், அதுல ஜம்பு தீபம், அதுல நவ வருஷம், அதுல பாரத வருஷம், அதுல பரத கண்டம், அதுல பிருந்தாவனம், அதுல கோகுலம், அதுல ஒரு யசோதா, அதுல ஒரு கண்ணன், அந்த கண்ணனுடைய வாயிலே சகல பிரம்மாண்டங்கள், அதுல ஏக பிரம்மாண்டம், அதுல சப்த தீபம், அதுல ஜம்பு தீபம், அதுல பாரத வருஷம், அதுல ஒரு இது என்னது இது நம்பருமாள் கண்ணாடியோட சேவை மாதிரி போயிட்டே இருக்கு. அஹோ அமுஷ்யை வமமார்பகஸ்ய எக்கச்சன ஔத்பத்திக ஆத்மயோகா. அப்பதான் யசோதைக்கு நினைச்சாள், இது என் குழந்தை, என் புள்ளே நினைச்சேனே, இது என் புள்ளை இல்லையே. இவன் சர்வஜகத் கர்த்தாவாச்சே, சர்வஜகத் காரணபூதனாச்சே. சத்யம் ஞானம் அகண்டம் நித்யம் அசிந்தியம் பிரம்ம நிராகாரம் சச்சித் பிரேமாகாரம் பிரகடித நானாலீலம் ததிச்சோரம் பஜரே மானச கோபாலம். குருநாதாருடைய கீர்த்தனம் கோவிந்த சதகம் ஒரு கிரந்தம் அதுல இருக்கு. இந்த லீலைக்கு தான் எப்படி காட்ட முடியும்? ஆணு காட்டினா பிரம்மாண்டம் தெரியுமானா அது பிரம்மாண்டத்துக்குள்ள அந்தர்யாமி ஆச்சேப்பா. சத்தியம் ஞானம் அகண்டம் நித்தியம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மேன மந்திரம் இருக்கும் இல்லையோ, அந்த மந்திரத்துக்கு தான் வியாக்கியானம் இந்த சரணம். அசிந்தியம் பிரம்ம நிராகாரம். கிருஷ்ணனுடைய ஸ்வரூபம் அதுதானே. இப்படி எப்படி காட்ட முடியும்? மனசால கூட சிந்தனை பண்ண முடியலையே யசோத அப்படி நினைக்கிறா. அப்பதான் குருநாதால் சொல்றா, அசிந்தியம் பிரம்ம நிராகாரம். ஆக்கிருதியே இல்லாததான அப்பேற்பட்ட பிரபு ஆக்கிருதி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? கிருஷ்ணோவை பிரஜகஸ்தி ரொம்ப ஆச்சரியமா சொல்றார் பிரபோத சுதாகரந்த ஆச்சாரியா. கிருஷ்ணோவை பிரஜகஸ்தி கோபி அவிகிருதா சச்சின்மயி நீலிமா. என்ன பதம் ஆச்சாரியார்கள் கொட்டிவிட்டா பிரபோத சுதாகரத்தை. பொதுவா சொல்ற வழக்கம் உண்டு, பாகவதத்தை ஆச்சாரியால் பிரமாணிக்கல, கிருஷ்ண லீலையை பெருசா ஆச்சாரியால் பிரமாணிக்கல அப்படின்னு தனியா பிரமாணமா ஒரு சாஸ்திரா பாஷ்யத்தை சொல்லாத போனாலும் கூட பிரபோத சுதாகரம் ஒரு கிரந்தத்தையே எழுதிட்டார். பிரபோத சுதாகரம் பூரா படிச்சு பாருங்க, பாகவதம் அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கும். அதுல சொல்றா, கிருஷ்ணோபி பிரதகஸ்தி மூர்த்தித்ரயா. பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்லக்கூடிய மூர்த்தித்ரயத்தை காட்டிலும் கிருஷ்ணங்கிறவன் தனியா இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? அவிகிருதா சச்சின்மயி நீதிமாங்கிறான். சச்சிதானந்த ஸ்வரூபன்னு சொல்றாரு இல்லையா. ஆனந்தம்ங்கிறதுக்கு தான் இங்க குருநாதால் பிரேமேன்னு சொல்றான். சச்சித் பிரேமாகாரம் பிரகடித. சச்சித் பிரேமாகாரம் பிரகடித நானாலீலம் ததிச்சோரம். அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ணனை பஜரே. யசோத ஆச்சரியப்பட்டால், அத்தகைய ஞானத்தை அடைஞ்சான். பகவான் நினைச்சான், அம்மாவுக்கு இப்படி ஒரு ஞானம் வந்துருத்துனா நஷ்டம் எனக்கு தானே. அதனால வைஷ்ணவீம் யதனோ அன்மாயாம் புத்திர ஸ்நேகமயீம் பிரபு. அம்மாவுக்கு பாசம் வரும்படியாக பகவான் பண்ணிவிட்டான். வந்த ஞானத்தை மறைச்சுட்டான்னு இருக்கு பாகவதம். பாகவதத்தை உள்ளபடிதானே உள்ளது சொல்லி ஆனா மாத்தி சொல்லலாமா? பாகவதத்தை பிரத்யட்சமா வைஷ்ணவீம் யதனோ அன்மாயாம் புத்திர ஸ்நேகமயீம்.
ஞானம் வந்து அம்மாவுக்கு ஞானத்தை நீக்கிட்டு அஜானத்தை கொடுத்துட்டாங்க, பாசத்தை கொடுத்துட்டான், பிரேமையை கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்றா. உடனே கண்ணனுடைய வாயில வரலாம், கிருஷ்ணா இனிமே மண்ணு திங்காது, எல்லாரும் உன்னை பத்தி குத்தம் சொல்றான்னு மண்ணு சாப்பிட்றியாடா கண்ணா, வெண்ணை சாப்பிட்டா குத்தம் சொல்றான்னு மண்ணு சாப்பிட்றியா, இனிமே அம்மா உனக்கு தங்க கிணத்துல வெண்ணெய் போட்டு தரேன்டா அப்படின்னு கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டான். யசோத ஞானம் இதுதான் சரித்திரத்திலே உண்டு. பரமஹம்சருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தா சாரதாம்மா, பரிசிரமப்பட்டா. பரமஹம்சர் நிலையில இருக்கிறதுனால விவாகம் கண்ணி சின்ன வயசுல ஆயிடுத்தே தவிர சாரதாம்மா கிரகத்துல யாருமே போய் வாழணும்னு சொல்லலை. இது ஒரு பைத்தியம், அவர் ஒரு பித்து, அவரோட நீ வாழ முடியாதுன்னா எல்லாரையும் மீறிண்டு சாரதாம்மா போய் வாழ்ந்தான். பல வருஷங்கள் கைங்கரியம் பண்ணான். அப்பதான் ஒரு நாள் கேட்டா, இவ்வளவு வருஷம் உங்களுக்கு கைங்கரியம் பண்ணிருக்கிறேனே, நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த அனுபூதி எனக்கு தரக்கூடாதான்னு கேட்டாள் அம்மா. பரமஹம்சர் சிரிச்சார். மறுநாள் காலமே எல்லாம் சமைச்சு வச்சுட்டு பரமஹம்சர் தியானத்தில் இருப்பார். அதனால பரமஹம்சருக்கு தேவையானதெல்லாம் அந்த கேரியரில் போட்டுட்டு கொடுத்துட்டு சித்த உட்காந்துட்டாளாம் சாரதாம்மா. கண்ணை திறந்தா. பரமஹம்சர் வந்து பார்த்தா காலமே வச்ச கேரியர் அப்படியே இருக்கு. பரமஹம்சரும் பிரசன்னமா இருக்கிறார். சாப்பிடலையா நீங்க அப்படின்னு கேட்டாலும் பரமஹம்சர் சொன்னா, நீ போடாம நான் இன்னைக்கு நான் சாப்பிட்டுருக்கிறேன். ஏன்னா எத்தனை நாள் ஆச்சுன்னா 3 நாள் ஆச்சு. காலமே அவ கண்ணை மூடினா மாதிரி இருந்தது, சாயந்தரம் கண்ணை திறந்தா மாதிரி இருந்தது. ஆனா 3 நாள் ஓடி போயிடுச்சு. காலமே கேட்டா இல்லையா, எனக்கு அந்த ஞானத்தை கொடுக்க கூடாதான்னு கொடுத்துட்டாரு. அந்த ஞானம் வந்துருத்தோம். சமாதிக்கு போயிட்டா. பரமஹம்சர் அப்படி உட்காந்துருப்பாரு, அப்படி உட்காந்துருட்டா சாரதா மாதா. ஆனா பரமஹம்சர் சாப்பிடலை, 3 நாளா சாப்பிடலை. வச்சது அப்படியே இருந்தது. அப்பதான் புரிஞ்சுண்டா, கைங்கரியத்திலேயே அந்த சுகம் இருக்கே. தனியா என்னத்து கேட்பானே, தனியா கண்ண மூடி உட்காரணும் அப்படின்னு என்னத்து கேட்பானே. சமாதியில எத்தகைய ஆனந்தத்தை அந்த சாரதாம்மா அனுபவிச்சாலும் அத்தகைய ஆனந்தத்துல லவலேஷம் குறையாமல் பரமஹம்சருடைய கைங்கரியத்தை அனுபவிச்சிருக்கிறான். அதனால என்னன்னா, எனக்கு இனிமே அந்த கைங்கரியமே போறோம்ட்டான். சரித்திரத்துல வருது. இது எதை காட்டுறது அப்படின்னா, ஞான நிலையில இருந்தும் ஸ்வரூபம் தெரிஞ்சும் ஆனா கைங்கரியம் 2 விதம் உண்டு. ஸ்வரூபத்திலேயே சமாதியிலேயே 2 விதம் உண்டு. ஒண்ணு நம்மாழ்வார போல எல்லாம் மறந்து உண்ணும் சோறு பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் யாவும் கண்ணனே அப்படின்னு இருக்கக்கூடியதான நிலை சமாதி. அப்படி காடுகளை சஞ்சாரம் பண்ணி கொண்டு கிருஷ்ணனையை தியானம் பண்ணி கொண்டு கிருஷ்ணஸ்வரூபமாவே இருக்கிறதுங்கிறது ஒரு நிலை. இன்னொரு நிலை என்னன்னா, கிருஷ்ணனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டே கிருஷ்ணஸ்வரூபமா இருக்கிறது. தாமோதரா தவ தாஸ்யம் தே தயயாதீனம் மாம் பாஹி. குருநாதருடைய கீர்த்தம். இந்த கைங்கரியத்துல அத்தகையதான அனுபூதி கிடைச்சிடுமான்னா, ஞானத்தை விட்டுட்டு கைங்கரியம் பண்றான அஜ்ஞானத்தோட பண்றான்னு அர்த்தம் கிடையாது. ஞானத்தோடையே, ஆனா பாசத்தோடையே பிரேமையோடையே கிருஷ்ணஸ்வரூபம் தெரிஞ்சுட்டே கிருஷ்ணனுக்கு மம்மு ஊட்டுறா யசோதை. ஞானத்தை ஒரு தடவை ஞானம் வந்துருக்குன்னா போச்சுன்னா உண்டாங்க. ஆனா என்னன்னா, வைஷ்ணவியும் யதனோன்மாயாம் புத்திர ஸ்நேகமையும் பிரபு அப்படின்னு சொல்றா. இப்படி கண்ணன் அநேக லீலைகளை பண்ணி கொண்டு பிருந்தாவனத்துல பகவான் பிரகாசிக்கிறான். அப்படி மிருத்பக்ஷண லீலையோட இப்ப பூர்த்தி. அப்புறம் வேத பாராயணங்கள்லாம் ராத்திரி 8 மணிக்கு மேல கிருஷ்ணனுடைய தொடர்ந்து லீலைகளை அனுபவிக்கும். சத்குருநாத மகாராஜ கீ. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண கிருஷ்ண